இன்னைக்கு வந்து பெரிய செய்தி என்னன்னா பார்த்தா வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து மெனு வந்து சுருங்கிடுச்சு. இந்த ஆமா பார்லிஜி பார்த்தோன்னா வந்து நாள் ஆக ஆக பிஸ்கெட் சைஸ் சுருங்கிட்டே போகும். அவனுங்க வந்து அதே விலைக்கு வந்து பிஸ்கெட் கொடுக்கணுன்றதுக்காக காஸ்ட்ல காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக அப்படியே என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஒரு சில இதுல வந்து தோசை சப்பாத்தி இதெல்லாம் இல்லைன்றாங்க. அப்படி இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சென்னையில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து வெரைட்டி ரைஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு, எதுக்குன்னா வந்து சிலிண்டருக்கான டிமாண்ட் ஒன்று, தட்டுப்பாடு ஒன்று இருக்கு, சப்ளை ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம கிட்ட போதுமான ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு டாப் நியூஸ். சென்ட்ரல் அப்படி சொல்லுங்க. அதாவது யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு இவங்க சொல்றாங்க. என்ன இருந்தாலும் வந்து 6 நைட் ஷிஃப்டா இருந்தாலும் 6 மணிக்கு முன்னாடி வந்துட்டோம் இல்லையா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து செஞ்சு தரணும். தமிழ்நாட்டுல இருந்துட்டு இது கூட பண்ணலானே எப்படி? பேசுவாங்க எல்லாம். இல்ல, இது பேசும்போது என்னன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த இடத்த வந்து ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து எந்த ஷிப்பும் தாண்டதுல. ஆனா ஒரு சில ரஷ்யன் கப்பல்களுக்கு, சீன கப்பல்களுக்கு மட்டும் அவங்க அலோவ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஒரு நியூஸ் என்னன்னா வந்து இந்தியன் கேஸ் ஃபியூல் எடுத்துட்டு வந்த டேங்கர்ஸ் வந்து ஈரான் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரியுமா அவருக்கு? கண்ணுல லேசர் ஐ வரும் அவருக்கு. யூஎன்ல பேசுற ஸ்பீச் எல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி கண்ணுல அப்படி லேசர் ஆக்கி எடிட்லாம் போடுவாங்க பயங்கரமா. அவர் பேசினாரு, அது பேசுனதோட விளைவா வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல வந்து ஈரான் வந்து நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, அனுமதி எல்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மறுப்பை வந்து சன் நியூஸ் ஒரு போஸ்டாவும் போட்டிருந்தாங்க. போட்டிருந்தப்போ என்னன்னா வந்து எஸ்ஜி சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு பாஜக, அவர் வந்து அதை வீடியோ எடுத்து பாருங்க, கிராஸ் ஆகுது அது ஒரு ஷிப் வந்து அந்த இடத்த கிராஸ் ஆகுது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தான் கிராஸ் ஆகுதா, இன்னைக்கு கிராஸ் ஆச்சா, எப்போ கிராஸ் போச்சு எதுவுமே தெரியாது நமக்கு வந்துச்சு. அடுத்த நியூஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, அது வந்து மும்பைக்கோ சூரத்துக்கோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இதுல வந்து முக்கியமான 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து இந்த செய்தி நியூஸ் உங்களோட ஏஜென்சிஸோட நம்பகத்தன்மை. இன்னொன்று வந்து அந்த இதுல நீ அந்த ட்விட்டர்ல போய் பார்த்தோன்னா ஏன் கீழே ஃபுல்லா வந்து ஜி வந்து எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா? அவரு குறுக்க போயிடாதீங்க சார். ஆமா, அந்த மாதிரி தான் லேசர் கண்ணு ஜெய்சங்கர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு சூப்பரா வந்து டாக்டிக்கலா டிப்ளமெண்ட்டை ஹேண்டில் பண்ணாரு தெரியுமா? இந்த மாதிரிலாம் வந்து போஸ்ட் நிறைய பார்க்க முடியுது. ஓகே, இது எதுல இருந்து வருது? இந்த இது ஒரு வீடியோ ஒன்று, கிளிப் ஒன்று, கேஸ் 1000 ரூபாயா இருந்தாருன்னா 5000 ரூபாய் இருந்தானே மோடி ஜாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஏன்னா அவர் தாங்க பெஸ்ட், அவர் தாங்க வரணும் சொல்லிட்டு ஒரு வடக்குல ஒரு நண்பர் போட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அவ்வளோ உள்ள இது வந்து வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் சொல்ல, நான் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு கதாநாயகர், ஒரு ஹீரோ வர்ஷிப்ன்றது வந்து அவ்வளவு ஊறி போயிருக்கு. இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் தான். இது யோசிச்சு என்னைக்காவது யோசிச்சிருக்கேன், நம்ம ஊர்ல மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கா, ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு? ஆனா நம்ம ஊர்ல தான் நான் இதை நிறைய பாக்குறேன். எல்லா ஊர்லயும் இருக்குவா தெரியல. இது வந்து என்ன ஒரு ஆமையா உன்னோட செல்ஃப் இது கன்ஃபெஷனா? இல்ல அடியில இல்ல. நீங்க எல்லாம் கடவுளே அஜித் தேட் போட்டாங்கடா. நேவர். ஆனா அப்படிப்பட்டவங்களே தான் கேம்பா குமார்னு இன்னைக்கு போட்டு அடிக்கிறானுங்க. அடிச்சவனுங்களே தான் அடுத்த இதுல வந்து தலை சொன்னா நல்லா தான் இருக்கும், நாங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கும், வாங்கி குடிப்போம்னு சொல்லிட்டு குடிச்சானுங்க. ஆமா, இதுதான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப அவசியமான ஒண்ணு அண்ட் கேஷுவலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதை பத்தி வந்து இப்போ மெயினா தமிழ்ல வந்து பிம்பச்சிறை இமேஜ் ட்ராப்னு ஒரு புக் ஒன்று இருக்கு. அது ஒரு புக்குன்னு சொல்றதை விட ஒரு கிளியரான ஒரு ரிசர்ச் தீசிஸ் மாதிரி ஃபேக்ட்ஸோட ஏன் வந்து அது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு அதில் போட்டிருப்பாங்க. அதை பற்றி ஆல்ரெடி எஸ்விகேல வந்து ஒரு எபிசோட்ல, மக்கள் திலகம் எபிசோட்ல அதை பேஸாக வச்சு ஒரு இது வேற பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக போக வேணாம், பட் ரெலவெண்ட்டாக ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் அலசலாம். சரியா?
சரி, வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். இது தென்னை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. நானும் பேசுவேன். சின்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. சரி, எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புறேன். இங்க நம்ம ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா நம்ம வர்ஷிப்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம விட்டுருவோம். ஏன்னா வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை கடவுள்களோட வழிபாடுமே வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு கான்செப்ட்ல தான் வந்துச்சு. இப்போ சமகாலத்துல நம்ம வழிபட்டுட்டு இருக்கிற உலகம் ஃபுல்லா இருக்கிற கடவுள்கள் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த இந்த கிரேக்க கடவுள்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஜுவஸ், அதுக்கப்புறம் வந்து யாராவது கடலோட கடவுள் ஒருத்தர் இருப்பாரு, நெப்டியூன், இந்த மாதிரி கிரேக்கம், அதே மாதிரி அந்த இடத்துல இருந்த கடவுள்களா இருக்கட்டும், ஈஜிப்ட்ல இருக்கிற அவங்கலாம் வந்து ஹீரோஸ். தே கேன் டூ எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். அந்த மாதிரி இந்த வர்ஷிப் ஆகி தான் வந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம். ஓகே, ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக். அது நம்பிக்கை சார்ந்து கூட போயிடும். ஓகே, நம்ம எது பேச போறோம்னா ஒரு சில துறைகளில், எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா வந்து ஆர்ட் அண்ட் பாலிடிக்ஸ், அந்த துறைகளில் அவங்களுக்கு விருப்பமான ஒரு பிரியமான ஒரு பர்சனாலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட மனிதன்ற ஒரு இதில் தாண்டி ஒரு மனித தன்மைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு வர்ஷிப் பண்ணுற அளவுக்கான விஷயம் போதில்ல. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து என் மண்டையில் உறுத்திட்டே இருக்கும். எஸ்பெஷலி நம்ம ஊரில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் கோயில் கட்டினவனுங்க. ஆமாண்ணா. கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு போட்டவங்க. அப்புறம் தலைவர் படம் ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் போயிருந்தேன்னா வெளியே தியேட்டருக்கு வெளியே மனித கடவுள் ரஜினி சொல்லிட்டு கத்துவானுங்க. இப்படி எக்ஸ்பிளிசிட்டா சொல்ற அளவுக்கே வந்து தயிர் பாக்கெட்டுகள், பால் பாக்கெட்டுகள் காணாம போறது, இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு. ஆமா, இது இந்த தியேட்டர் டைம்ல ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் டைம்ல பார்த்தோன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட அதே இதில் தான் வரும். இது வந்து இன்னொரு இதில் பார்க்கலாம். நம்ம வந்து அரசியல் மேடைகள்லையும் இப்பயும் கூட பார்த்தோன்னா வந்து கிரீடம் அணிவிக்கிறது, வீரவாள் கொடுக்கறது, செங்கோல் கொடுக்கறது, இது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு கடவுள் தனி மாதிரி ஒரு மன்னர் மாதிரி ஒரு அந்த டைம் அந்த ஒரு வர்ஷிப். அதுவும் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இதை பத்தி சொல்லும் போது இந்த செங்கோல் கொடுக்கறது இருக்கு தெரியுமா? தமிழ் அரசியல் வரலாற்றுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க செங்கோல் கொடுக்கறது எடுத்து பார்த்தோன்னா வந்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து செங்கோல் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ. அந்த போட்டோல வந்து கூட வந்து ஒருத்தர் இருப்பார், ஒரு இளைஞர். அவர் பார்த்தோன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வரும். ஓகே, அது அப்பவே சொல்லி இருந்திருக்காங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்கிட்ட செங்கோலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நேத்தா முந்தான கடைசி மீட்டிங்ல வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருக்கு ஒரு செங்கோல் கொடுத்தாங்கல்ல. இது பண்ணி செங்கோல் இது வரைக்கும் கொடுத்ததுலயே வந்து செங்கோல் பாலிடிக்ஸ் ஒரு பெரிய பாலிடிக்ஸ். சரியா? இவங்க கொடுத்தாங்கன்னா அது மன்னர் மாதிரி ஒரு அடுத்த ஆட்சிக்கு வர கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கு. சரியா? அது இல்லாம அது ஒரு மத அடையாளமா இருக்காது. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி. இந்த நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவர் கொடுத்தது இதுல பார்த்தோன்னா ஒரு ஓமு, அது நடுவில் ஒரு சிலுவை. பார்த்திருக்கியா அத? இப்படி ஒரு பாரடி இப்படி ஒரு விஷயத்த வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த கல்ச்சர் வந்து இன்னைக்கு ஜென்சி வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனாலதான் இது வந்து பேச வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம சொன்ன 2 துறைகள் இருக்குல்ல, பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா. அது தமிழ் சினிமாவில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். நம்ம ஊர்ல வந்து சினிமால இருந்து பாலிடிக்ஸையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாது. சினிமாவுக்கு வந்து எக்கச்சக்கத்துக்கான பந்தம் இருக்கு. அது தொன்று தொட்டு வரும் ராஜ்மஹால் பட்ட மாதிரி பல வருஷமா வந்துட்டு இருக்கு. ஆமா, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். சரி, இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு?
எனக்கு ஞாபகம் நீங்க அந்த இதெல்லாம் விட்டுட்டோன்றதுனால அந்த ஹீரோ ஒரு ஷிப்ல வந்துட்டு இப்ப நம்ம பேச போறது வெறும் சினிமா ஹீரோஸ் அந்த மாதிரி இதுல தானே. அப்படி நம்ம பேச போறோம்னா எனக்கு தெரிஞ்சு பாகவதர் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஆமா. கரெக்டா? அவர் தான் தமிழ் சினிமாவின் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். 3 வருஷம் ஒரு படம் ஓடி இருக்கு. 3 வருஷமா 3 தீபாவளிக்குன்னு சொல்லுவாங்க. ஹரிதாஸ்னு ஒரு படம். ஆமா 3 தீபாவளிக்கு ஓடிச்சா அந்த அப்ப படம். கன்சியூம் பண்றதுக்கு கண்டென்ட் இல்லாம இருந்திருக்கா பாத்துருக்காங்க. கண்டென்ட் வரைச்சுதான். அதுதான் யோசிச்சு பாரு, அந்த படத்தெல்லாம் இப்ப உட்காந்து பார்க்கவே முடியாது. எனக்கு சின்ன வயசுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னன்னா சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து யாராவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு அந்த மாதிரி போற டைம்ல நமக்கு சம்மர் ஹாலிடேஸ், பட் மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த டிவி சேனல்ஸ்க்குலாம் அது கிடையாதுல்ல. அவனுங்க காலையில இருந்து சீரியல் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருப்பாங்க. சன் டிவில மத்தியானம் படம் போடுறதுக்கு இல்ல அப்ப கேடிவி அந்த அளவுக்கு வரல, எல்லா கேபிள் சேனல்லையும் கிடைக்கல அப்பன்னு நினைக்கிறேன். ஸோ படம் போடணும்னா ஜெயா டிவில 10:30 மணி அந்த மாதிரி போடுவாங்க, 11 மணிக்கு ஜெயாலையோ ராஜுலையோ. அது வரைக்கும் ஏதாவது போரிங்கா ஓடிட்டு இருக்கும். இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் போகலாம் செட்டாப் பாக்ஸ் வச்சாதான் இருக்கும், எல்லா சொந்தக்காரங்க வீட்லயும் அது இருக்காது. ஸோ இது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் 11 மணிக்கு ஜெயா டிவியில் படம் போடுவாங்க. அதுலேயும் பார்த்தோன்னா வீக் டே நடுவில் போடுற படம்லாம் ரொம்ப பழைய காலத்து படம். அதான் இந்த பாகவதர், டிஆர் மகாலிங்கம் இவங்க படம்லாம் இருக்கும். ஒரு படத்துல வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வரும். ஏன்னா நம்ம மியூசிக்கல் ஃபிலிமா இருக்கும். அது மியூசிக்கல் ஃபிலிம்ல மியூசிக்கல் ஃபிலிமே கிடையாது, வெறும் மியூசிக்கல் மட்டும்தான். அதே விடிய விடிய கூத்து போட்டவனுங்கடா நம்ம ஆளுங்க. வள்ளி திருமண நாடகம், ஹரிச்சந்திர புராணம் இதெல்லாம் வந்து நைட்டுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே வந்து விடிய விடிய ஆரம்பிச்சது அப்படியே போயிட்டு இருந்தது. ஆமா, அவனுக்கு நம்ம வரணும். அதை இப்ப சினிமா எடுக்கும் போது அதை அப்படியே தான் படமா எடுத்தாங்களா, அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இந்த விஷயத்த கேள்விப்படும் போதெல்லாம் இதையாடா 3 தீபாவளிக்கு பாத்தீங்க அப்படின்னு இருக்கும். உட்கார முடியாது, அப்படியே விட்டு இழுப்பானுங்க. அதுல வேற என்னன்னா, அதுல பாடுற ஒரு பாட்டு நமக்கு புரியாது, எல்லாம் கர்நாடக சங்கீத ராகத்துல வேற இருக்கும். சரியா? நம்ம இதெல்லாம் மேயாத பாடலாம் பரவாயில்ல தெரியுமா, அதோட கம்பேர் பண்ணா அந்த டைம்ல இருக்கிறதுலாம் வதனம சந்திர பிம்பமோ அப்படின்னா சரீரமோ வதனமே சந்திர பிம்பமோ இதெல்லாம் என்ன இன்னுமே தெரியல. இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும் அந்த பாட்டெல்லாம். இந்த பாட்டு கேட்டு இப்பயே அவர் வந்து ஸ்டாரா வச்சிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பெரிய ஸ்டாரா இதெல்லாம் புரிஞ்சிருக்கு அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமா. அது இசைக்கு லாங்குவேஜ் கிடையாதுன்னு புரியணும்னு அவசியம் கிடையாது. இளையராஜா வந்து தமிழ் சினிமாக்குள்ள வரது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தி பாட்டோட டாமினன்ஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சான். கரெக்ட். இது வந்து நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். சுப்பிரமணியபுரத்துல கூட அதை காட்டுவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து படங்கள்ன்றதுமே வந்துட்டு தூர்தர்ஷன் இதுல போடுற மாதிரிதான் இருக்கும். அதுல ஹிந்தி தான். அந்த டைம் கொஞ்சம் நிறைய ஹிந்தி மூவிஸ் சாங்ஸோட கன்செப்ஷன் அதிகமா இருந்தது. இப்போ நம்ம சாங்ஸ் பத்தி சொன்னோம்ல ஸ்டார்டிங்ல, இந்த கர்நாடிக் மியூசிக் அந்த மாதிரி லாங்குவேஜ் முக்கியம் இல்லைன்னு. இப்போ ஜென்சி என்ன பாட்டுலாம் கேட்கறாங்க தெரியுமா? ஒரே நிமிஷம் சொல்றேன். அது என்ன பாட்டு பாது? மாட்டுஷா பாட்டு காட்டு பாப்பா. அல்ட்ரா ஃபங்க் பாடு. மாதாதோரா மாதாதோரா I am a new character. ஒண்ணுமே புரியல. மாஷா அல்ட்ரா ஃபங்க். ஓகே, கூட இல்லையா? ஜென் ஆல்பா தானே. சரியா? சாரி ப்ரோ, தெரியாது. இது பை தி வே பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட ஜூனியர் குட்டி புலி. ஓகே, இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன லாங்குவேஜ், ரஷ்யனா செர்பியனா ஒண்ணுமே புரியல. எல்லாம் கேட்டு இருக்கானுங்க, அது கூட பேர் சேர்ந்து பாடுறானுங்க. ஸோ அவன் பேசுறதும் புரிய மாட்டேங்குது, அவன் பாடுறதும் புரிய மாட்டேங்குது. ஸோ லாங்குவேஜ் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கேன். சரி, ரொம்ப சைட் ட்ராக் ஆயிட்டோம் நம்ம, மியூசிக் இதுக்கு போயிட்டோம் நம்ம. இப்படிதான் வந்து வந்திருக்கு. அப்போ சொல்லுவாங்க பாகவதர் வந்து பயங்கர லாவிஷான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தாராம் அவரு.
அது கூட வந்து பார்த்தோன்னா வந்து பியு சின்னப்பான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவரும் வந்து அந்த டைம்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழ் சினிமால இந்த ரெட்டையர்கள், அதாவது 2 பேரை வச்சு சொல்றது. பாகவதர் சின்னப்பா. அந்த சிவர் அந்த விசஸ் ஸ்டார்ட் அவர் பண்ணி அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அதை கொண்டு போறாங்க. ஏன்னா அது இருந்தா தான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, ஒரு மீடியாவுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு. அதை வந்து வாண்டடா அந்த நெரேட்டிவை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணது இல்ல. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா இன்னொருத்தர் வச்சா தான் 2 பேருக்குமே வந்து பிசினஸ் வரும். அதே சமயம் வந்து எல்லாரும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுக்கப்புறமா பெரிய லெவல்ல வந்து இந்த ஹீரோ வர்ஷிப்பை வந்து கொண்டு போனது பார்த்தோன்னா வந்து தலைவர் இவருதான், வாத்தியார் தான். ஏன் சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த படம் இவர்தான் வந்து, ஆமா, வாத்தியார் கிடையாது. இல்ல, ஏன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படம்லாம் பயங்கரமான வர்ஷிப்லாம் இருந்தாலும் படத்துல வந்து அவங்க கேரக்டரோ மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு இதுவாக தான் இருக்கணும். ஏன் மேபி அவங்க சூப்பர் ஹீரோஸ் மாதிரி, அதாவது இந்த புராண படங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம். பட் படமே அங்க எலிவேஷன் கொடுக்காது. அவங்க பண்றதை வச்சு, அவங்க ஸ்கில்ஸை வச்சு வெளியே தான் அவங்களுக்கு எலிவேஷன் இருக்கும். வாண்டடா படத்திலேயே எலிவேஷன் வச்சு அந்த ஹீரோ வர்ஷிப்காகனே வைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் வர ஆரம்பிச்சது வந்து இந்த டைம்ல தான். ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இருக்காது. பட் அதுலயும் இவர் வந்து பார்த்தோன்னா வந்து எம்ஜிஆர் வந்து நீங்க அந்த தெரியும், ரொம்ப தெளிவா இப்படிதான் என்னோட கேரக்டர் இருக்கணும், இப்படிதான் என்ன பர்சீவ் பண்ணணும்ன்றத வந்து ஒரு இதுலயும் வந்து அவர் கதையிலயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் பண்ணவர். அதனாலதான் தெளிவா அவர் வந்து அது அந்த கேரக்டருக்கே பயங்கரமா எலிவேஷன் கொடுப்பாங்க. நான் பார்த்த படத்திலேயே வந்து நிறைய அந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருப்பாரு, என்னத்த கண்ணையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. நீ எல்லாருக்கும் தெரியணும்னா தம்பி வண்டி போயிருச்சா போவோமான்னு வடிவேல் காமெடியில ஒருத்தர் வருவார்ல, அவர்தான் வந்து என்னத்த கண்ணையா. சோ இவரு வந்து ஒரு படத்துல எலிவேஷன் கொடுத்திருப்பாரு எம்ஜிஆருக்கு. நீங்க வந்தாதானங்க ஐயா எங்களுக்கு எல்லாம் வந்து இதே பூமியே மலரும், இது பண்ணும் அது பண்ணுன்ட்டு ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் பக்கத்துல நின்று அதை ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன படம் ஞாபகம் இல்ல. ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல நம்ம. அந்த கேரக்டர் அதாவது இப்பதான் வந்து கேஜிஎஃப்ல வந்துட்டு அவன் குறுக்க போயிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி இப்பதான் சொல்றானுங்க. ஆனா அது அப்பத்துல இருந்தே அது பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. டேய், இப்ப கூட வந்து கேரக்டர் முன்னாடி வச்சு சொல்றது கிடையாது பாரு. இவ்வளவு இது பண்ணதுக்கு அப்புறம் அவன் கேஜிஎஃப்ல அவன் கேரக்டர் முன்னாடி வச்சு வந்து சொல்றது கிடையாது. சரியா, அவன் பின்னாடி தான் சொல்லுவாங்க, இல்ல அவன் இல்லாதப்பதான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அங்க ஏற்கனவே ஒருத்தன் காலடியை பதிச்சுட்டான்னு. என்னன்னா அப்ப அந்த இதேதான் அகைன் கமிங் பேக் ஃப்ரம் த டிராமா. இப்ப நாடகத்துல எல்லாம் வந்து பார்த்தோன்னா பஃபூன் கேரக்டர் இருக்கும், அந்த சிரிப்பான காமெடி பண்றதுக்கு, சைட் ட்ராக் காமெடி ட்ராக் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த ட்ராக் வந்து தனியா வைக்க முடியாதுல்ல, சில சமயம் ஹீரோ கூட அப்படியே வந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் பில்டப் கொடுக்கறது அந்த மாதிரி. அதோட இதுதான் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இதுலயும் வந்து வரது. அது காலப்போக்கில் எப்படி வந்துருச்சுன்னா, வில்லனே வந்துட்டு அவ ஓடி ஒளியிற ஆளு இல்ல, ஏடி அடிக்கிற ஆளு அப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு வந்து அந்த பெருமை உங்களையே சேரும். இல்ல அது தலைவர் இதுலயும் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் வந்து இவர் டைம்ல தான் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஹீரோ வர்ஷிப் இது ரொம்ப பெருசானது. அதே மாதிரி இந்த டபுள் இது சொன்னோம்ல, இப்போ சிவாஜி வந்து ஹீஸ் ஆக்டிங் ஓரியன்டட். அவரு படத்துல வந்து பிச்சைக்காரனாவோ இல்ல கண்ணு தெரியாதவனாவோ இல்ல வந்து கை விளங்காம அந்த இருக்க மாதிரி இந்த பாகப்பிரிவினை படத்துல இருக்கவோ அந்த மாதிரி இருக்கவோ அந்த மாதிரி கேரக்டராவோ அதை பண்ணதுக்கு அவர் யோசித்தே கிடையாது. ஏன்னா ஆன் ஸ்கிரீன்ல வர அவருடைய இமேஜ் இப்படி இருக்கணும்னு அவர் வந்து எந்த விதமான இதுவும் பண்ணவே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு தெய்வமகன் அந்த படமும். ஆமா, சரியா. ஆனா இவர் வந்து ரொம்ப தெளிவா அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து எப்படி இருக்கணும், எந்த ஒரு படத்துலயும் வந்து அவர் வந்து லிக்கர் எடுத்துக்க மாட்டாரு. ஓகே, ஒருத்தன் ஒரு எக்ஸாம்பிளா ஒருத்தனை சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும், ஒருத்தர் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு பையனா இந்த மாதிரிதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் எப்பவுமே வடிவமைப்பாரு. அது நீங்க சொல்லலாம், அதெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் கையில தானே இருக்கு, ஒரு ஹீரோ கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு
நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஹீரோ வச்சு தான் படம் ஆமாண்ணா. ஓடும். அவங்கள வச்சு தான் தியேட்டருக்கு வர முடியும்ன்றதுனால அவங்களோட அவங்களோட இன்டர்வென்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே எந்த இதுலயுமே இருக்காது. ம். ஓகே. ஸோ அப்படி ஒரு இதுல தான் இருந்துச்சு. அங்க தான் வந்து அவர் ரொம்ப தெளிவா வந்து எவ்வளோ பேர் நெறைய வந்திருக்காங்க அந்த டைம்ல. டியர் 2 ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம இதுல வந்து கூட அந்த 2 பேர் இது எப்பவுமே இருந்துட்டு இருக்குல்ல. இருந்தாலும் ஆமா. அதை மீறி வந்து மத்தவங்கலாம் இருந்துட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த டைம்லயும் கூட பார்த்தோன்னா வந்து ஜெய்சங்கர், முத்துராமன், ஜெமினி கணேசன் இவங்கலாம் வந்து இருந்திருக்காங்க. குறிப்பா ஜெய்சங்கர்லாம் வந்து சரியான ஃபேமுக்கு வந்திருக்காரு. அவரு ஒரு கான்ஸ்பிரசி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எம்ஜிஆர் தான் வந்து ஜெய்சங்கரை வந்து வளரவிடாம பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஏன்னா அவர் சூஸ் பண்ண படங்கள் அந்த மாதிரி. அந்த டைம் சொரியா இருக்கும்னா இதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த கௌபாய் படங்கள். இல்ல அவர் டிடெக்டிவ் மூவிஸ் எல்லாம் பார்த்தனா சரியா இருக்கும் படங்கள். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். மூவி சஜஷன் டைம். ஓகே என்னடா இந்த மாதிரி மூவி சிஐடி சங்கர் இல்ல படம் பேர் சொல்லல. அதுலயே படத்திலேயே வந்து டிடெக்டிவ் அந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுவாங்களா. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு படம் என்னன்னா வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் இருக்கும். ஓகே அது ஒரு மூவி ஒரு இதுல கொலை நடக்கும் ட்ரெயின்ல. ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து 100க்கு 100 வந்து கே பாலச்சந்தர் படம். அது வந்து டிடெக்டிவ் மூவி கிடையாது. இது வந்து ஒரு என்னன்னா ஒரு லீகல் இது மாதிரி ஒரு படம் அது. அப்புறம் வல்லவன் ஒருவன் ஒரு படம் சரியா இருக்கும். அந்த வல்லவன் ஒருவன் படம்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சம்மர் வெக்கேஷன் டைம்ல தான் பார்த்தது நான். இன்னொரு படம் சரியான படம் துணிவே துணைன்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. அந்த டைம்லயே பயங்கர ஜெய்சங்கர் என்ன ஃபர்ஸ்ட் வருவார் மூவி ஒரு இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. அந்த படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் அந்த இதுல. ஓகே எப்படி இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துலாம் ஒரு ஐலாண்ட் போவாங்க, அந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும். அங்க வந்து ரொம்ப அமானுஷமான விஷயம் நடக்கும். பார்க்க ஒரு ஹாரர் மூவி மாதிரியே இருக்கும். பட் ஆனா வந்து இது வந்து ஒரு த்ரில்லர். ஆக்சுவலி சரியா இருக்கும் அந்த படம். நீங்க பாருங்க, மெயின் வில்லன் வந்து ஒரு லேடி கேரக்டர். ஸோ இப்படிப்பட்டவங்களும் இருந்திருக்காங்க, அவங்களும் வளர்ந்துருக்காங்க, அந்த சைடில் இருக்காங்க. பட் மீடியாவோட ஃபோக்கஸ் வந்து தெளிவாக இவங்க ரெண்டு பேர் சிவாஜி சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரியே தான் இருந்துச்சு. எப்போ வந்து எம்ஜிஆர் வந்து திரையுலகத்துலேருந்து கொஞ்சம் ரிட்டையர் ஆகிட்டு அவர் வந்து பாலிடிக்ஸ் பண்ண போனாரோ அப்போவும் கூட சிவாஜியோட இதுவும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஏன்னா இவருக்கும் வயசாயிடுச்சுல. திரிசூலம் படத்துலலாம் பார்த்தோன்னா வந்து இவர் வந்து யங்ஸ்டராக நடிக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி பண்ணியா இருக்கும். அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் வந்து அவர் வயசுக்கு ஏற்ற ரோல் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைம்ல வந்து இவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டார். கமலும் வந்து அவர் தனி ட்ராக் எடுத்துட்டாரு, ஹீரோ இந்த ட்ராக்குக்கு போல. ஆனா அந்த படம் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து பார்த்தோன்னா வந்து கமல் ரஜினி இது ரொம்ப தெரிஞ்ச ஸ்டோரி எல்லாருக்கும். இவர் பார்த்தோன்னா வந்து கண்டினியூஸாக அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச அந்த காம்போ ஹிட் ஆனதுக்கு அப்புறமா கமல் ரஜினி பேசிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சேர்ந்து நடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை வச்சு ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம் ஹிட் காசு பார்ப்பாங்க, நீங்க வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொன்னதா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கமல் அப்ப பெரிய ஸ்டார். ரஜினி சொல்லியிருக்காரு இதை, நீங்க வளர முடியாது அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து நடிக்க வேணாம்னு சொன்னதுனால ஒரு ரைவல்ரி மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அப்போ அவங்க அடுத்த 2 பேர் கிடைச்சிட்டாங்க. ஆமா, அந்த சீட்டை ஃபில் பண்றதுக்கு அடுத்த 2 பேர் வந்துட்டாங்க. ஆமா, இந்த இது வந்து ரொம்ப நாள் போச்சு. இதுலயும் வந்து நடுவில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்தாலுமே லீடிங்கா ஒரு இண்டஸ்ட்ரி லீடிங்க்கு வந்து அவங்க 2 பேரும் அவங்க வச்சுனே இருந்திருக்காங்க, ஆங்கர் பாயிண்ட்ஸ் மாதிரி. அதை வச்சுட்டு இவரும் அவரும் அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸும் அதே மாதிரி பிளான் பண்ணி வந்து படத்தை ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இந்த டைரக்டர் வச்சு இங்கே ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதே மாதிரி டைரக்டர் வச்சு இவர் ஒரு படம் எடுக்கிறது. அது இப்போ வரையும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்க. ஆமா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹீரோ யார் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, ஹீரோ யாரு?
ம். இது முடியும்போது கரெக்ட்டா அவனுங்க எடுத்தாங்கடா. சூஸ் பண்ணாங்க பாரேன். எப்படிதான் இவனுங்க பண்றானுங்கன்னு தெரியல. அது இந்த அஜித், விஜய் வரும்போதெல்லாம் கூட நான் வந்து நோட்டீஸ் பண்றேன் அத. ஆனா, அ இவர் வரும்போது சிம்பு எஸ்டிஆர் வந்து இது பண்ணும்போது, கரெக்ட்டா அந்த டைம்ல தனுஷ் படம் வந்துச்சா, எவன் எழுத ஆரம்பிச்சான்னு தெரியல. 2 பேரையும் வச்சு இது பண்ணி எழுத ஆரம்பிச்சுட்டானுங்க. இவங்க எல்லாரும் வந்து இது கமல், ரஜினி ஆரம்பிச்சுச்சு. நாங்கலாம் நல்ல நண்பர்கள்னு சொல்லிட்டு. இப்ப நீ கூட சிம்பு, தனுஷ் இது எடுத்தன்னா ஒரு பழைய ஃபோட்டோ இருக்கும். தனுஷ் வந்து புதுக்கோட்டையில இருந்து செல்வன் கெட்டப்லயும், சிம்பு வந்து மன்மதன் கெட்டப்லயும் இருக்க மாரி 2 பேரும் சேர்ந்து இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ ஒண்ணு. நாங்க வந்து ஆக்சுவலி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி ஒண்ணு பண்ணி, ஹெல்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றோம். அந்த மாரி சொல்ற மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. சாரி சைட் டிராபிக் போகுது. பட் ஆமாண்ணா ஆமாண்ணா டப்புன்னு வலை பேச்சா மாதிரி அங்க எங்கேயும் போயிட்டு இருக்காதீங்க. கமல் வந்து ஆனா வந்து அந்த ஹீரோ வர்ஷிப்ல அவர் மாட்டல. அவருக்கு அது பிடிக்கலையா, இல்ல வந்து அவருக்கு அந்த மாரி வர்ஷிப் பிடிக்கலையான்னு தெரியல. அவர் எப்பவுமே வந்து எல்லாரும் வந்து இன்டெலெக்சுவலா பார்க்கணும். ஹி இஸ் த ஜீனியஸ், ஹி இஸ் த இன்டெலெக்சுவல், ஹி இஸ் த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அந்த மாரி பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. அவர் அந்த மாரி வர்ஷிப் அவருக்கு வெறும் பிடிக்கும். ரஜினிக்கு வந்து சொல்லவே தேவையில்ல. அப்படி ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ். யூஸ்வலா நம்ம ரஜினிக்கு ஃபேன்ஸா இருக்கிறது ஒரு சின்ன குழந்தை கூட அது அவரோட இது இப்போ பார்த்து இது பண்ற மாதிரி தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம நம்ம இப்போ என்ன சொல்றது, இந்த 80s லேட் 70s 80s 90sல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சின்ன வயசுல இருந்து ரஜினியை ரொம்ப பிடிக்கும். அவரு பண்ற ஸ்டைல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். இல்ல அது வந்து அது யுனிவர்சல்ல ஒண்ணு இருக்கு. லாங்குவேஜ் வேணும்னு அவசியம் கிடையாது. சின்ன வயசுல வந்து நம்ம இப்போ படத்துக்கு போகும்போது பசங்களை கூப்பிட்டு போறோம். அவங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு புரியுதுன்னுலாம் தெரியாதுல்ல நமக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய லவ் சப்ஜெக்ட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு இது என்ன புரிய போகுது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? 80ஸ்ல வந்து நிறைய படத்துல வந்து பார்த்தோன்னா இந்த கடத்தல் ஸ்மக்லிங் பெரிய கான்செப்டா இருக்கும். சரி அப்ப பாஷால வந்து பாஷா ரஜினி என்ன பண்ணாரு? தெரியாது. பாஷா என்ன பண்ணுவாரு? மாணிக்கம் ஆட்டோ ஓட்டுவார். பாஷா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கடத்தல் பாஷா பண்ணாரு. வந்து கடத்தல் மன்னன் சொல்லுவாங்க. கடத்தல் மன்னன் பாஷா. ஆமா. ஆனா என்னத்த என்ன கடத்தினாருலாம் தெரியாது. கடத்தினாரு? இந்த வார்த்தையெல்லாம் சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆமா. புரியாது. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவரு இப்படி பண்றாரு, சிகரெட் டப்புன்னு தூக்கி வாயில போடுறாரு. கை ஆட்டினா அது சவுண்ட் பயங்கரமா வருது. அடிச்சா துண்ட சரியா தூக்கி இருக்கு. போடுறதுக்காக கட்டம். ஆ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும்ல. இப்போ எஜமான் படத்தோட கதையெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஸ்டோரி அது. மெச்சூர்டுன்னா அது என்ன சொல்றது? ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன பையனுக்கு புரியாத ஒரு ஸ்டோரி அது. ஏன் வந்து மீனா வந்து அந்த மாதிரி நடிக்கணும்? அவனுக்கு குழந்தை இல்லைன்றத வச்சு ஏன் அந்த மாதிரி சொல்லணும்? இதெல்லாம் வந்து ஒரு 10 வயசு பையனுக்கு புரியுமா? ஏன் வந்து மீனா இறந்ததுக்கு அப்புறம் ரஜிதா வந்து ஊரு ஃபுல்லா ஒரு மாதிரி சொல்லிட்டு இது பண்ணோம். இது இந்த ஃபுல் கான்செப்டவே பார்த்தோன்னா வந்து ஓக்கா பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ரெக்ரெசிவான ஒரு இதுன்னு வச்சுக்கேன். அதுக்குள்ள போனா ஆனா வந்து ஒரு கான்செப்டா பார்த்தோன்னா சத்தியமா விளங்காது. எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 10 வயசு பையனுக்குலாம் இதெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஆனா என்ன பிடிக்கும்னா அதுல அவர் வந்து துண்டு எடுத்து தூக்கி தோல்ல போட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வந்தாருன்னா சரியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுதான் பல்லு குத்தது சின்ன பசங்க குச்சி விஷயம். குத்து வச்சாங்கன்னா அவர் பல்லு குத்தி வாயெல்லாம் வீங்கி இருக்க பார்த்தா சரியா சிரிப்பு வரும். அதுக்கப்புறம் அந்த பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காக சேத்துல விழுது பிடிச்சிட்டு வந்துலாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். அந்த குதிரை அந்த ரேக்லா ரேஸ் ஒன்று இருப்பாங்க பார்த்தியா? ஊருக்குள்ள அப்படியே ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நம்ம ஊர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் பண்ணுவாரு. டோக்கியோ ட்ரிஃப்ட் மாதிரி வந்து கவுண்டர் வீலிங்லாம் பண்ணுவாப்ல. ஆமா இதெல்லாம் பண்ணுவார்ல. இதெல்லாம் வந்து செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து யூ டோன்ட் நீட் அ ஹை லெவல் ஆஃப் ஐக்யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் டு பி எ ஃபேன் ஆஃப் திஸ். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க வந்து கமல் ஃபேன்ஸ்லாம் இன்னும் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கவங்கலாம் கமல் ஃபேன்ஸா இருப்பாங்க அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிப்பாங்க. ஆமா. பட் ரஜினிக்கு அந்த ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமான ஃபேன்ஸ். இதே விஷயம் வந்து பிம்பச்சிறையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து சிவாஜிக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க எம்ஜிஆரை விட. ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெறித்தனமான ஃபேன்ஸ்.
சிவாஜி ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களும் ஒரு படத்தை ஒரு தடவை பார்ப்பாங்க. இவன் ஃபேன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஒரு படத்தை 10 தடவை பார்ப்பானுங்க. கரெக்ட். அதனால அவங்க திரையில அவங்களுடைய ஒரு ஹீரோ வந்து ஏதாவது கஷ்டப்பட்டாலோ இல்லை தப்பு செஞ்சாலோ அதை அவங்களால இந்த ஆஃப் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. தாங்கிக்க முடியாது அவங்களால. சொல்லுவாங்கல்ல, வடிவேலு வந்துட்டு ஒரு படத்துல தூக்கி அலுவலகத்துக்கு ஐயோ தலைவனுக்கு அலுவலம் அதேதான்டா. நம்பியாருக்குள்ள டெத் த்ரெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு போல இருக்கு வெளியே போனப்போ. சரி, இப்ப நான் நம்பியார் நடிச்சது எந்த வருஷம்? நம்பியார்ல எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் வந்து இந்த வருஷம் ஒரு 60 இருக்கும். எங்க வீட்டு பிள்ளை வந்தப்போ அவர் வந்து இவர் அடிச்சிட்டாரு. 65 வந்திருக்கு அந்த படம். நம்பியார் வந்து எம்ஜிஆர் வந்து சாட்டையில அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார்லாம் மறைச்சிருக்காங்க. அவனை கொன்றுவே அப்படின்றது பயங்கர கொலவெறியில இருந்திருக்காங்க. அப்பத்துல இருந்து கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஆமா, இருந்திருக்காங்களா? இது அப்படியே வாணின்னு 65 வந்து 97க்கு அருணாச்சலம் படம் வருது. 97 கிட்டத்தட்ட 35 வருஷம் 32 வருஷம் கழிச்சு அந்த படத்துல வந்து வடிவுக்கரசி வந்து ஒரு தடவை திட்டிடுவாங்க. ஆனா அத நாயே அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிடுவாங்க. அத சொன்னதுனால அவங்க போன ட்ரெயினை மறைச்சிருக்கானுங்க. ட்ரெயின் எடுக்கூடாம பிரச்சனை பண்ணிருக்கானுங்க. அவங்க இறக்கி வந்து ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சாரி. அதாவது எந்த அளவுக்கு எப்படி சொல்றது, பிரெயின் ராட் ஆகி போய் பிரெயின்லெஸ்ஸா பிஹேவ் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. இது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுடா. இதோட இந்த லாஜிக், இந்த சைக்காலஜி பிஹைண்ட் திஸ் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று, ஒரு தியரி ஒன்று இருக்கு. பட் அதுதானு கரெக்டாக சொல்ல முடியாது. என்ன விஷயம்னா, நம்ம இந்தியா வந்து டெமோக்ரஸி இருக்கா, நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன். பட் மற்ற நாடுகள்ல இருக்க மாதிரி நம்ம டெமோக்ரஸி வந்து நமக்கு சண்டை போட்டு வரல இங்கே. இப்போ பிரெஞ்சுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அங்க எப்படின்னா வந்து மன்னர்கள் கிட்ட இருந்து, மன்னர்கள் அப்புறம் வந்து இந்த பிரபுக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து ராஜ்யத்தை வந்து மக்கள் கைப்பற்றுறது வந்து ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிச்சு. இதுக்கு மேலே தாங்க முடியாது, நீங்க ஒன்றும் தேவையில்லடா, நாங்க எங்களை பாத்துக்கிறோம், நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான புரட்சி வந்து இந்த மாதிரி ராயல் ஃபேமிலியில இருந்தவங்க எல்லாம் பப்ளிக்கா நிறுத்தி அந்த கிலட்டின் வச்சு வெட்டி கொன்னு என்ன பண்ணாங்க, மக்கள் கையில அந்த அதிகாரம் வந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி வந்த இடத்துல எல்லாம் வந்து மக்களுடைய பவரும் ரைட்டும் என்னென்ன அவங்களுக்கு வந்து பயங்கரமான நாலேஜ் இருந்துச்சு. ஆனா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில நம்ம வந்து மொனார்க்கா இருந்தோம், ராஜா கிட்ட இருந்தோம். ராஜா கிட்ட இருந்து அந்த பவர் வந்து நவாபு கிட்ட போச்சு, அப்புறம் ஜமீன்தார்கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட போட்டுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பவர் வந்து அப்படியே வந்து இந்தியன் பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சே தவிர மக்கள் எப்பவுமே வந்து யாருக்கோ ஒருத்தன் கீழே தான் இருந்திருக்கானுங்க. நம்ம வந்து ஒரு ரிவோல்ட் பண்ணி நம்மளோட ரைட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜனநாயகம் நமக்கு வரல. ஜனநாயகம் நமக்கு வந்ததே ஒரு மாதிரி டிரான்சிஷன் ஆகி ஒரு பவர் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி வந்த மாதிரி தான் வந்துச்சு நமக்கு. அதனால வந்து நமக்கு அந்த இன்னமும் வந்து ஒருத்தர் கீழே இருக்கணும், ஒருத்தரை வந்து தலைவனை வச்சு பார்த்துட்டு பண்ணணுன்ற ஒரு இது இருந்ததுனால தான் வாரிசு இந்த நெப்போட்டிசம்ன்றது ஒன்று வருது. ஒரு தலைவர் இருக்காரு, ஒரு சிஎம் இருக்காருன்னா சிஎம்மோட பையன் அடுத்த சிஎம் வரணும்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல வந்து பாரு ப்ரோ, உதயநிதி வந்து டெபுட்டி சிஎம் ப்ரோ, ஏன் ஸ்டாலின் பிள்ளை தான் அடுத்த சிஎம் ப்ரோன்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் 2021 ஆட்சி அவர் எடுத்தப்போ அந்த டைம்ல வந்து என் கூட இருந்த பெங்களூர் கொலீக் ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க, எப்படியும் அடுத்து வந்து உதயநிதி தான் வந்து வருவாரு சொல்லிட்டு. நான் சொன்னேன், உடனே அப்படி தூக்கி கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சது தானேங்க, இப்போ கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வரலையான்னு சொல்லிட்டு. கலைஞருக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் இருந்தாரு. இது சைட் டிராபிக் தான். ஆமா, நெப்போட்டிசம் வந்து எப்படின்னா, இப்ப நிதிஷ்குமாரோட பையன் வந்து இங்க டெபுட்டி சிஎம் சரியா. நிதிஷ்குமார் அந்த பீகார்ல இப்போ ஒருத்தர் போனார்ல, ராஜினாமா பண்ணிட்டு
எம்பி சீட்டு போதும் அப்படின்னு கேட்டாதான் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போல. அவர் பல வருஷமா பணம் தண்ணி கொட்ட போட்டவர். அவர் இஸ் பேசிக்கலி ரிட்டையரிங் 75 இயர்ஸ். அவர் இஸ் பேசிக்கலி ரிட்டையரிங் ஃப்ரம் பாலிடிக்ஸ். ரிட்டையர் ஆகும்போது எம்பி ராஜ்யசபா போனா 6 வருஷம் எந்த இதுவும் இல்லாம அப்படியே ஜம்ப்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணாரு. ஆனா என்ன ஆச்சு, அந்த பவர் வந்து இப்போ பிஜேபி கையில போயிடுச்சு. மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். இந்தியாவில் இருக்க 16 ஸ்டேட்ல பிஜேபி தான் சீஃப் மினிஸ்டர். ஆனா எல்லாமே டைரக்டா அவங்க பிடிக்கல. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இதை வச்சு அலையன்ஸ் வச்சு பிடிச்சி அதிக இது வாங்கி அதுக்கப்புறம் அவனை சைட் பண்ணிட்டு இப்படிதான் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நிதிஷ்குமாரோட பையன் அவர் வந்து பார்த்தோன்னா வந்து ஹீஸ் ஆக்சுவலி டெபுட்டி சிஎம் நிஷாந்த் குமார். ஓகே, டெபுட்டி சிஎம் எப்போ ஆறாருன்னா இப்போதான் ஆறாரு. ஓகே, இதுக்கு முன்னாடி அவர் எந்த பாலிடிக்ஸ்ல வந்து எந்த எம்எல்ஏவா இருந்திருக்காரா இல்ல வந்து இல்லைன்னா இல்லை. ஓகே, ஏன்னா அவர் மார்ச் மாசம் தான் வந்து கட்சியிலேயே சேர்ந்திருக்கான். ஓகே, இதுதான் வந்து நெப்போட்டிசம், இதுதான் வந்து வாரிசு அரசியல். ஓகே, எப்படி வந்து தமிழ்நாடு சிஎமோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அப்படியே வந்துட்டே இருக்கும்ல. காமராஜர் வந்திருப்பாரு, பக்தவச்சன் வந்திருப்பாரு, அண்ணாதுரை வந்திருப்பாரு, கலைஞர் வந்திருப்பாரு, எம்ஜிஆர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா மறுபடியும் கலைஞர் வந்திருப்பாரு. நடுவில் வந்து ஜானகி அம்மா வந்திருப்பாங்க. அவங்க எந்த அடிப்படையில வந்து அவங்க இதுதான் வாரிசு அரசியல். இப்ப இவரு ஒரு இன்னொருத்தர் இறந்தாரு இப்போ ரீசெண்டா, இவரு சரத்பவார். சரத்பவார் இப்ப இறந்தாரா? சரத்பவார் இறந்ததுக்கு அப்புறமா இல்ல, சரத்பவாரோட நெஃப்யூ அஜித் பவாரோட ஒய்ஃப் சுனேத்ரா பவார் வந்து டெபுட்டி சிஎம் ஆறாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறமா. இதுதான் வந்து டைனஸ்டி பாலிடிக்ஸ். கட்சியில வந்து இளைஞரணில இருந்து வேற இடத்துல பண்ணி வேற போஸ்டிங்ல இருந்து மக்கள் தேர்ந்தெடுத்து, குறிப்பா மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அவங்க மினிஸ்டர் ஆறாங்களோ டெபுட்டி சிஎம் ஆறாங்களோ சிஎம் ஆறாங்கன்றது வந்து இட் இஸ் நாட் நெப்போட்டிசம். ஏன்னா மக்கள் ஆல்ரெடி தேர்ந்தெடுத்தாங்க. அன்புமணி ராமதாஸ் எப்படி வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆனாரு? அது வந்துட்டு டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம எப்பயுமே அந்த எம்பி சீட் ஒதுக்குவாங்கல்ல, டைரக்டா எலெக்ஷன் இல்லாம ராஜ்யசபா எம்பி அப்படி வந்தவர். அது வந்து நெப்போட்டிசம். பியூட்டி என்னன்னா அவங்க அவங்க வந்து நெப்போட்டிசத்துக்கு அகெயின்ஸ்டா பேசுவாங்க. அதுதான் பியூட்டியே. அதான் சொல்றேன்ல, திமுகன்னு வந்தா மட்டும் நெப்போட்டிசம் உங்ககிட்ட தெரியவே தெரியாது. ஜெயக்குமார் பையன் வந்து நிப்பாரு எலெக்ஷன்ல, தெரியாது. ஓபிஎஸ் பையன் எம்பி ஆவாரு, தெரியாது. இபிஎஸ் பையன் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாருன்னா மற்ற செயலாளர் கட்சி பதவி இருக்கும் அவர் காலில் விடுவாங்க, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இது இட்ஸ் டிஃபிகல்ட் டு பி டிஎம்கே. ஏன்னா வந்து அவங்க எப்போவுமே வந்து ஸ்க்ரூட்டினிலே இருக்கணும், எப்போவுமே அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். புனிதர்கள் கிடையாது, சரியா? ஏன்னா அரசியலில் வந்துட்டாங்க, பவர் உங்கள் கையில் வருதுனாலே வந்து அங்கே கரப்ஷன் வந்து அங்கே அந்த மிஸ்யூஸை வந்து தடுக்க முடியாது. எஸ்பெஷலி வந்து 1 கோடி தொண்டர்கள் இருக்கிற இடத்துல, நாடு ஃபுல்லாக வந்து வேறு வேறு விஷயம் நடக்கிற இடத்துல எல்லாத்தையும் வந்து 100% வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு நார்த் கொரியா கிடையாது, சரியா? இந்த மாதிரி வந்து இருக்கும். சரி, இப்போ ஒரு விஷயம் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான எக்ஸசைஸ். இது எனக்கு எப்போவுமே பண்ணுறது பிடிக்கணும். இப்போ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் பவர் பாலிட்டிக்ஸ் டைனஸ்டி பாலிட்டிக்ஸ் வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஜனநாயகம் எப்படி வந்துச்சுன்றது பார்த்து பார்த்தோம். ஓகே, நம்ம ஊரில் ஜனநாயகம் ஸ்ட்ரெயிட்டாக வரலை. நம்ம வந்து எப்போவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபரே தான் வந்திருக்கிறதுனால நம்ம இன்னும் அந்த மன்னராட்சி மைண்ட் செட்டு, மைண்ட் லெவலில் நம்ம இன்னொருத்தர் கீழே இருக்கணுன்றது வந்து அப்படியே பதிஞ்சிருச்சு. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ நமக்கான தலைவர்களை ரோல் மாடல் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, அரசியல் இல்லாதப்போ என்ன பண்ணுறோம், அதனால தான் அப்துல் கலாம்லாம் ரோல் மாடல் ஆறாரு, சரியா? அவர் ஒரு பாலிட்டிஷியனாக ரோல் மாடலாக நீங்கள் நல்ல ரோல் மாடலாக கிடையாது. எனக்கு இஸ் நாட் பாலிட்டிஷியன். அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், டிப்ளமேட் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, பட் அவர் சயின்டிஸ்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. அது தப்பான விஷயம் நான் சொல்ல நான். ஓகே, ஒரு எஜுகேஷனலிஸ்டாக அவர் வந்து சூப்பரான ஒரு ரோல் மாடல் அவர். ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க.
நீங்க தவறான ரோல் மாடல் எடுத்துக்கும் போது தான் பிரச்சனையாது. என்னன்னா விசிபிளா அவங்களுக்கு தெரியற ரோல் மாடல்ஸ் ம். திரையில வந்து சூப்பரா பண்றாங்க. அவரை பத்தி ஒரு நல்ல விஷயம்லாம் தெரியும் போது அது கரெக்டா இல்லையோ நமக்கு தெரியாம நம்ம அதை வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. இதனாலதான் வந்து அந்த விஷயம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த தியரிஸ் நான் சொன்னேன்ல. ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு திஸ் குட் பி ஒன் ஆஃப் த பாசிபிள் தியரிஸ். அதனால தான் நம்மளுடைய ரோல் மாடல நம்மளுடைய ஹீரோ வந்து ஒருத்தவங்க தப்பா சொல்லும் போது நமக்கு கோவம் வருது. பாஷா படத்துல ஒரு சின்ன ரோல் அந்த கதைக்கும் பாஷாக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் ஆனந்த்ராஜ் வந்து இதுல வந்து கரண்ட் கம்பத்துல வச்சு அடிக்கிறதுக்கு அந்த டைம்ல பிரைம் வில்லனா இருந்த ஆனந்த்ராஜை கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஏன்னா எவனோ ஒருத்தன் தெரியாதவன் வச்சு அடிச்சாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க மக்கள். அந்த இன்டர்வியூ சூப்பரா இருக்கும்ல. படம் வந்து ஆல்ரெடி ரகுவரன் வில்லனு எல்லாம் போட்டு கமிட்லாம் பண்ணி முடிய போற டைம்ல தான் இவர் கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்து எதுக்கு சும்மா வரணுன்னதுக்கு அப்புறம் ரஜினி பேசி கன்வின்ஸ் பண்ணாரா, இல்லைங்க நீங்க என்ன அடிக்கணும்னா நீங்க அடிச்ச உங்களை மாதிரி ஒருத்தர் அடிச்சாதான் மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நம்ம ஏத்துக்கணும்ல. இல்லைன்னா வந்து ஒரு காமெடியா இருக்கும். அந்த முத்து படத்துல ஒருத்தர் கவட்டு கடையில ஸ்டார்ட் வைப்பாங்கல்ல ஒருத்தர், ஒரு பில்டப் கொடுத்து வச்சாலும் அடிச்சாலும் வந்து பார்த்தோன்னா நமக்கு பெருசா நிக்காது. ஆனா இவர் அடிச்சது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அப்படியே பயங்கரமா திக்கும் இல்ல. திஸ் இஸ் கண்டினியூவேஷன் ஆஃப் தட்னு நினைக்கிறேன். பட் இந்த கடைசியா அருணாச்சலம் படத்துல அந்த வடிவுக்கரசி ஃபேன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் பெருசா வந்து ரொம்ப அதிகமா கன்ஃபார்ம் பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன் வெளியே. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்குடா. நீங்க தான்டா பண்ணிருக்கீங்க. உங்க ஆளுக்கு ஆப்போசிட்டா வெயிட்டா நின்னாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தனை விக்டர்னு சொல்லிட்டு பில்டப் ஏத்தி அவன் இத்தனை வருஷமா அதே கெட்டப்ல இருக்கான்டா. அதே மாடலேஷன் அடிச்சிட்டு இருக்கான்டா அவன். இல்ல எத்தனை வருஷமா அதே கெட்டப்ல இருந்தா அதே மாடலேஷன் பண்ணிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இருந்தாரு. இருந்தாருங்க. இங்க மட்டும் இல்லடா, தெலுங்குல கூட ஒரு சில படம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம் பாருங்க. ஒருத்தர் வாழ வச்சிருக்கா அதெல்லாம் வந்து நீங்க சிந்திக்கணும். டேய் அவன் வாழையும் வைக்கல மாமரமும் வைக்கலடா, நீங்க தான் பண்ணீங்க அதெல்லாம். இப்போ ரீசெண்டா கிசாமியோட போஸ்ட்லயே அதுலயே பார்த்தோன்னே இந்த 2 பேர் வருதுன்னு இருக்குல்ல, மாத்தி ரஜினி கமல் அப்படி வரும்போது அடுத்தது வரும்போது ஒருத்தர் ரொம்ப ஷார்ப்பா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இவங்க 2 பேர் தான் இருக்கணும்ன்றதுல ஒருத்தர் வேலை பண்ணியிருக்காரு. அதுலயும் யாரும் வந்து அஜித் விஜய்னு சொல்லிடக்கூடாது, விஜய் அஜித்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல. பட் ஆனா நம்புற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒப்பீனியன் வந்து என்ஜினியர் பண்றது, மக்கள் மனசுல வந்து ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ண வைக்கிறது, இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நடுவில் வந்து பிரபு, கார்த்திக், பிரசாந்த் இவங்கெல்லாம் அத்தனை பேர் இருந்தப்பையும் கூட எப்படி கரெக்டா வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் வந்துச்சு. பிரசாந்த் படம்லாம் வசூலை வச்சு வரல. இது கண்டிப்பா டெஃபினெட்லி நாட் பெஸ்ட் அந்த பிசினஸ். ஜீன்ஸ் படம்லாம் என்ன வசூல் தெரியுமா? அண்ட் ஸ்டார்டிங்ல வந்த அஜித் விஜய் படங்கள்லாம் அவ்வளவு ஜனரஞ்சகமான சூப்பரான இதுவான மாசான படம்லாம் வரல. அந்த டைம்ல பெருசா யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, அஜித் படம்லாம் தீனாக்கு அப்புறமா தான் வந்து ஒரு பெரிய மாஸ் அப்பீலான இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி விஜய்க்கு வந்து என்னதான் படம் இருந்தாலும் ரொமான்டிக் மாறி இருந்தாலும் ஆக்ஷன் இது அவர் வேற டைமென்ஷன் எடுத்தது திருமதிக்கு அப்புறம் தான். ஆனா எந்த அளவுக்கு சூப்பரா நரேட்டிவ் செட் பண்ணாங்க பத்தியா. இப்போ வரைக்கும் நடுவில் வந்து விக்ரம் வந்தாரு. விக்ரம் இஸ் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமான ஹிட்ஸ், பயங்கர ஸ்டோரி செலெக்ஷன்லாம் இருந்தாலுமே இந்த நரேட்டிவ்ல அவர் வரவே இல்லை. ட்ரை பண்ணாங்க, விக்ரம் சூர்யான்னு ட்ரை பண்ணாங்க. சூர்யா நைஸா ஒதுங்கிட்டாரு. இல்ல இதுக்கு ஒன்றும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆமா கரெக்ட். இந்த தேர்ட் பர்சனாவே சில பேர் வந்துட்டு அப்படியே போயிடாங்க. இவங்களோட அந்த அவர் ரொம்ப கான்சியஸா இதுக்குள்ள நம்ம விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தேவையில்லாம மாயாவி படத்துல ஒரு சீன் கூட வச்சிருப்பாங்க. தள்ளுவட்டில் கடை சாப்பிடும்போது சார் போட்டி வேணும்னா, நான் யாருக்கும் போட்டி இல்லை, எனக்கு யாரும் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா தான் இவனுங்க இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சது.
சிம்பு, தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து இப்ப இப்ப யாருடா பண்ணாங்க? பிரதீப் ரங்கநாதனும் இப்போ இது எஸ்கே, அதுக்கப்புறம் யாரு கூட இருந்தது, அதுக்கப்புறம் தான் இப்ப லாஸ்டா இப்ப பிரதீப் ரங்கநாதன் தான் நிக்குது. எஸ்கே கூட இந்த மாதிரி கம்பேர் இல்ல ட்ரை பண்ணாரு தெரியுமா ஒருத்தர்? அவருதான் அவங்க ஆள் தான், அதார் தான். எஸ்கே கூட இது பண்ணலாம் அவர் சொல்ல ட்ரை பண்ணாரு, ஒர்க் அவுட் ஆகல, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அன்னைக்கு நைட்ல அவர் என்ன மூட்ல இருந்தாரு தெரியல. தெரியுமா அந்த ஸ்டோரி? கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் திடீர்னு வர வர யாரெல்லாம் வந்து மாஸ்க் காட்டுறதுன்னு ஒரு விவசாயம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டு ஓட்டாரு. அப்புறம் அவரோட படம் ஏதோ ஒரு லான்ச்சுக்கு வந்து இவரே கூப்பிட்டுருந்தாரு கெஸ்டா. ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி இருக்கணுங்க இதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டே இருப்பானுங்க. எனக்கு பிடிக்காத விஷயம் அந்த ஹீரோ வர்ஷிப் வந்து நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? மற்ற ஸ்டேட்லயும் இந்த இது இருக்கு, நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? ஹிந்தியில் நான் அந்த அளவுக்கு கவனிக்கல. இவனுங்க சல்மான் ஃபேன்ஸ், பாயோட ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக வெறியா இருப்பானுங்க. ஆமீர் கான் ஃபேன்ஸ் அவ்வளோ ஃபேன் ஃபைட் பண்ணி நான் பார்த்ததில்ல. பட் ஷாருக் கான், சல்மான் கான் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமான போட்டியில் இருப்பாங்க. நான் அந்த சைடு அந்த அளவுக்கு போக விரும்பல. பட் கேரளாவில் மலையாள இண்டஸ்ட்ரியில் அவனுங்க எப்போவுமே வந்து ஒரு கொலாபரேட்டிவான என்வரான்மெண்ட்ன்றதுனால அந்த அளவுக்கு ஃபேன் ஃபைட்ஸ் அங்கேயும் நான் பார்த்ததில்ல. ஏன்னா திடீர்னு 2 பேரும் ஒரே படத்துல நடிப்பாங்க. இவர் படத்துல அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வருவாரு, வேற ஏதோ ஒரு படத்துல இவர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வருவாரு. இங்க யாரும் அந்த மாதிரி. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாதுல்ல. எம்ஜிஆர் படம் எடுத்த டைரக்டர்ஸ் சிவாஜி கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க, சிவாஜி கூட எடுத்த டைரக்டர்ஸ் எம்ஜிஆர் கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க. இவரு பிபி ஸ்ரீனிவாசன் ஒரு சிங்கர் இருந்தாரு, மயக்கமா கலக்கமா இந்த மாதிரி சாங்ஸ் நிறைய வந்து ஜெமினி கணேசன் தான் பாடியிருப்பாரு. அவர் வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பாட்டோ 2 பாட்டோ தான் பாடியிருக்காரு மொத்தமாவே. ஏன்னா அவர் கூப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இவரு பாகப்பிரிவினை அந்த மாதிரி படம்லாம் எடுத்த சிவாஜிக்கு எடுத்தவர் வந்து எம்ஜிஆருக்கு ஒரே ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. என்னன்னா இது இவங்க படம், இது இவங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிளை பிரேக் பண்றதுக்கே ரஜினி கமலுக்கு டைம் ஆயிருக்கு. என்னன்னா இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் ஒரு படம் பண்ணேன்னா அடுத்த படம் நீங்க இவரோட பண்ணுங்க அப்படின்னு நினைச்சுட்டு ஒருத்தர், நீங்க வந்து இப்ப இவரோட ஒர்க் பண்ணுங்க, இந்த மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பண்றது வந்து இவங்க வந்து கான்சியஸா இந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி கிட்ட விட்டுருந்தா அவனுங்க வேணும்னே தனியாக பிரிச்சே தான் வச்சிருப்பாங்க போல இருக்கு. தெலுங்குல வந்து எல்லாம் ஃபேமிலியா போயிட்டாங்க. அங்கே பெரிய ரைவல்ரி, அங்க வந்து காஸ்ட் பேஸ்ட் ரைவல்ரி தான் நினைக்கிறேன். இந்த ஆக்டர்னா இவ்வளவு இந்த காஸ்ட் ஆளுங்க, இந்த ஆக்டர் இந்த காஸ்ட் ஆளுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல அது இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கணும்னா கௌதம் கார்த்திக் ஃபேன்ஸ் ரசிகர் மன்றம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் வந்து விக்ரம் பிரபு ரசிகர் மன்றம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஊர் சைடு போனோம்னா மதுரை ராமநாடு சைடு போர் போனோம்னா இல்லடா, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்கல்ல, அந்த இவருக்கு அடிப்பாங்க. சசிகுமாருக்கெல்லாம் ஃபேன் கிளப் இருக்காங்க, அவங்க அடிக்கிறாங்கன்னா யோசிப்பாங்கண்ணா. இப்போ ஒரு அர்பன் செட்டப்ல வரவங்களுக்கு இது புரியாம இருக்கலாம். பட் எந்த அளவுக்கு தேடுறாங்கன்னா, ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் யாரு, இவர் என்ன பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் காஸ்ட் குரூப்பு தியாகராஜ பாகவதர் போட்டோல போட்டிருக்கானுங்க அவங்க காஸ்ட் இதுல. என்ன எப்படி போய் கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹீரோ வேணும், அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேணும். இந்த இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, கொஞ்சம் நம்ம மைண்டை ஓப்பனாக வச்சுட்டு வெஸ்டர்னைஸ் ஆகிறது தான். வெஸ்டர்னைஸ் ஆகுதுன்றதுனால இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. வெஸ்டர்னைஸ் நம்ம கல்ச்சரை விட்டு கொடுக்கணும், நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் ஓப்பனாக யோசிக்கணும், ஒரு பயஸ் இல்லாமல். இவன் இன்னாருன்றதுனால நமக்கு பெரியவன் ஆகிட முடியாது. அவன் பண்ணுற செயலை வச்சு தான் நம்ம பண்ணோன்ற அளவுக்கு நம்ம பக்குவப்படணும்.
இது டசன்ட் கம் ஃப்ரம் எஜுகேஷன். இட் டசன்ட் கம் ஃப்ரம் எஜுகேஷன் அலோன். நம்ம ஊர்ல எஜுகேஷன் சொல்லப்படுறது வந்து வெறுமனே வந்து எக்ஸாம் பாஸ் பண்றது அப்படின்றதுனால அதை படிக்கிறத நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. என்னதான் மாரல் ஸ்டடீஸோ எத்திக்கல் இதோ நம்ம படித்தாலும் அது வேலைக்காக பொழப்புக்காக, வீட்டுக்கு வந்துட்டு அது வேற அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஓகே, இதுவே ஒரு பெரிய டாபிக். என்னன்னா அவர் பெரிய ஐஐடிலேயோ எங்கேயோ ஒரு இன்ஸ்டியூட்ல, ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ல ஆஸ்ட்ரோபிசிஸ்டா இருப்பார், இஸ்ரோக்கு வேலை செய்யலாம், ஆனால் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு இருப்பார். சரியா? இது எதுலேருந்து வருதுன்னா படிப்புக்கும் லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற ஒரு இதுலேருந்து தான் வருது. இதுலேருந்து வர வேண்டியது தேவை இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, இந்த மீடியா இருக்கானுங்கள சுற்றி இருக்கவனுங்க பண்ணுற நரேட்டிவ் செட் பண்ணவனுங்க, இவங்களோட பங்கு வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய பங்கு. இது இந்த மாதிரியான ஒரு ஹீரோ வர்ஷிப்பை உயிர்ப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்னன்னா, அவங்களுக்கு ஸ்டோரி வேணும், அவங்களுக்கு வந்து கவரேஜ் வேணும், சென்சேஷனல் வேணும். இது இருந்தால் தான் வரும். இப்போ போட்டி இல்லைன்னா எதை வச்சு அவனுங்க வந்து பில்டப் ஏற்றுவானுங்க? கடைசியாக வாரிசு துணிவு படம் வந்து ஒன்னா கிளாஷ் வந்தப்போ எவ்வளோ ஹைப் வந்துச்சு. இந்த ஹைப்பு ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியில நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. அவ்வளோ பெருசாக பயங்கர ஹைப்பு. ஒரு நிவின் பாலி படமும் ஒரு பிருத்திவிராஜ் படமும் ஒன்றா வரும்போது இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. வந்துச்சான்னு தெரியல, பட் ஆனால் இவ்வளோ இது பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இந்த இது வருதுல்ல, இந்த வருதுல்ல, இதை வந்து அப்படியே வந்து உயிர்ப்பாக வச்சிருக்கானுங்க. 3 டைமும் வந்து இந்தியாவில் வந்து பாஜக ஆட்சி போட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவனுங்க செட் பண்ண அந்த இமேஜ், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் வரணும் அப்படின்றதுனால ஒரு இமேஜ், அதுக்கான நரேட்டிவ். இன்னைக்கு எவ்வளவுதான் ஓப்பனா வந்து அந்த பிம்பத்தை வந்து உடைச்சாலும், அந்த மித்தை வந்து பிரேக் பண்ணாலும் அதை நம்புறதுக்கு மறுக்கிறாங்கல்ல. எப்படி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் வந்து ஒரு நம்ம தலைவர் வந்து ஒரு வெளிநாட்டு தலைவரை போய் பார்த்தாருன்னா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுற மாதிரி, போட்டோக்கு இது நிக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் வரும். அந்த எந்த இதுலயும் ஆடியோ இருக்காது. இந்த பிரட்னு ஒரு நியூ மீடியா ஒன்று இருக்கு, BRUT. என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோவோட ஒரு இது ரிலீஸ் பண்ணான். எவ்வளவு ஒரு கோமாளித்தனமா இருக்குன்னு தெரியுமா? How are you? I see you are active on Twitter. சொல்லிட்டு இவர் இதே மாதிரி ஒரே மாதிரி 2 புள்ளி தான் பேசுறது. ஒரு ஸ்டார்டிங்ல ஜோக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் சொல்றது இவருக்கு புரியுதா இல்லை அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியறதுக்கு முன்னாடியே அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி இவர் சிரிச்சிடுறாரு. இவர் சிரிச்சவொன்னா அவங்க வேற வழி இல்லாம சிரிக்கிறாங்க. நிறைய இடத்துல ஃபோர்ஸ்ட் ஹக். ஓகே, அதை பண்றாங்க. தப்புன்னு அப்படியே கேமரா பார்த்தா இங்க பாருங்க, இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கோமாளித்தனமா இருக்கு. அதையும் வந்து செலிப்ரேட் பண்றாங்க, அது அந்த மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி அவர் ஃபாஸ்ட்ல இருந்தே தலைவர்களை பார்க்கறதெல்லாம் வந்து ரியலா என்ன இருக்கோ அதை மட்டும் காமிச்சிருந்தாங்கன்னா ஒரு பையன் மதிக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நியூஸ்ல வருது, இவர் வந்து யுக்ரைன் ரஷ்யா போறப்போ இவர் வந்து பேசி போர் நிறுத்தினாரு 96 hours. அந்த ஒரு ஃபோன் கால் இவர் நிறுத்தினாரு. அந்த நிறுத்தின டைம்ல நம்ம மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அது வந்து ஒரு ப்ரொபகண்டா, ஒரு வீடியோவா, ப்ரொமோஷனல் வீடியோ மாதிரி எடுத்து யூஸ் பண்றாங்க. அவன் துருவத்தையும் அதை பிரேக் பண்றான். எந்த நேஷனல் மீடியாவும் அதை இன்டர்நேஷனலா யாருமே அதை வந்து ஒத்துக்கல, இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ்வளோ தெரிஞ்ச விஷயத்த பிளேட்டண்டா ஒரு பொய்யை வந்து இவனுக்கு பரப்புறானுங்கல்ல, ஒரு இமேஜை ஸ்ப்ரெட் பண்ண, அதை மெயின்டைன் பண்றாங்கல்ல. படிச்சவங்க கிட்டே கூட ஆமா அவர் பார்த்துப்பார், சூப்பர், அவர் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிமானிட்டைசேஷனை மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இவனுக்கு இப்போ என்ன நினைப்பட்டாங்கன்னா, பாஸ்ட்ல போய் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அந்த இமேஜை வந்து டேமேஜ் அதுக்கப்புறம் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அது வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றானுங்க. துரந்தர் படம் நான் ஃபுல்லா பார்க்கல, பார்த்துட்டு இருக்கேன். 500,000 ரோட்டு வந்து பாகிஸ்தான் கையில போயிருச்சு. அப்போ ஒரு பெரிய வந்து பிரச்சனை இருக்கு, அது நாட்டுக்கு வந்து வருது அப்படின்னு
இப்போ இதுல என்னன்னா 2-3 இன்சிடென்ட் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் படத்தை போட்டுறானுங்களா, பாக்குற ஆடியன்ஸுக்கு எந்த எது இன்சிடென்ட் ட்ரூ ட்ரூன்னு எது தெரியாது. எது ஃபேக்னு தெரியாது. கரெக்ட். இப்போ அவன் ஏற்கனவே லிட்ரஸி குறைவு வடக்குல. நான் சொன்ன மாதிரி லிட்ரஸிக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமும் இல்லை நிறைய இடத்துல. ஓகே, நல்லா வந்து பிஹெச்டி படிச்சவனே கூட தான் வந்து நம்புறான் அந்த மாதிரி. எதனாலனா அதுலதான் போட்டிருக்கானுங்கல்ல பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு அப்படின்னு. இன்னும் கேரளா ஸ்டோரிய கேரளால இருக்கிறவனுங்களே வந்து இந்த மாதிரிலாம் எங்க ஊர்ல இருக்காதுன்னு சொன்னாலே நம்ப மாட்டானுங்க. ஊர்காரனுங்க சொன்னாலே நம்ப மாட்டானுங்க. அந்த பார்ட் 2க்கு ப்ரொமோஷன் எதுக்கு ஒரு கப்புள்ஸ் ஒரு 37 பெண்களை வந்து வலுக்கட்டாயமா மதம் மாத்தி கல்யாணம் பண்ணவங்க சொல்லிட்டு அவன் மேடல் ஏத்தி சொல்றான். கேட்கறாங்க எத்தனை பேர் இதுல கேரளால இருந்து இருக்காங்கன்னா ஒருத்தன் கூட இல்லை. அப்புறம் ஏன் கேரளா ஸ்டோரி வச்சாங்கன்னா தெரியல. அது ப்ரொபகண்டா. அது வந்து அந்த மைண்ட்ல பதிய வைக்கிறது. அது ஆனா நான் அடிச்சு சொல்றேன், இன்னும் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு படம் எடுப்பானுங்க. 2-3 வருஷத்துல இல்ல படி, அது ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கு. 2-3 தடவை ட்ரை பண்ணிருக்காங்க அதை, மெட்ராஸ் ஃபைல்ஸ் சொல்லிட்டு. எங்கெல்லாம் அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயம், பெங்கால் ஃபைல்ஸ் எடுத்தாங்க. இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் பெங்கால் ஃபைல்ஸ் அதை ஊத்திட்டு போயிடுச்சு. அது அந்த அளவுக்கு எதுவும் வரல. ஓகே, அப்ப என்ன பண்றாங்க, நீ அதை பார்க்க வைக்கணுன்றதுக்காக அவார்டு கொடுக்குறாங்க, நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவான், நியூட்ரலா இருக்க ஒருத்தன், இதை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தன், ஓ அப்போ ஓகே நம்ம வந்து இது பார்க்கணும். இப்போ எனக்கு வடக்குல 2-3 தடவை போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வடக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. உத்தரப்பிரதேஷ்னா இப்படிதான் இருக்கும்னு என் மைண்ட்ல ஒரு இமேஜ், ஹரியானானா இப்படிதான் இருக்கும்னு என் மைண்ட்ல ஒரு இமேஜ். எதை வச்சு இருந்துச்சு, நான் பார்த்த படத்தை வச்சு, நான் பார்த்த யூடியூப் வீடியோஸ் இதை வச்சு தான் இருந்துச்சு. மெயினாக படம் தான். நான் ஏன் போய் உத்தரப்பிரதேஷோட ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு நான் யூடியூப்ல பார்க்க போறேன். ஆனால் வேற ஏதாவது படம் பார்க்கும்போது அதில் வந்துச்சுன்னா நான் பார்த்துருப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து அசாம்லேயோ இல்லை வேற எதுவும் பெங்கால்லையோ இருக்க யாரோ ஒருத்தர் வந்து பார்க்கும்போது கேரளா ஃபைல்ஸ் பார்த்தா, ஓ இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க கேரளாவில். நாளைக்கு அவங்க பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ வந்து கேரளாவில் சீட்டு கிடைச்சிச்சுன்னா காலேஜ் சீட்டு அவங்க அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா இங்கே இந்த மாதிரி இருக்குன்னு. அண்ட் ப்ளஸ் இது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்டு வரும்போது பாரு, அவன் அந்த கட்சிக்காரன் தான் அந்த ஊரில் இருக்கான், அவன் இந்த மாதிரி பண்ணுறான் பார்த்தியாங்க, படம் பார்த்தீங்களா, இப்போ அவன் இங்கே வந்தான்னா நம்ம ஊர்லேயும் இதுதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்றது. கரெக்ட். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து 2-வே மீடியம் இருக்கு, மீடியா. அப்படின்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் போட்டா 1 மணி நேரத்துக்குள்ள அது ஃபேக் நியூஸ் ஒரு இதுன்னா டீபங்க் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. உன்னாலையும் என்னாலையும் வந்து போட்டு சண்டை போட முடியும். அந்த டைம்லயும் வந்து இவ்வளவு இருக்குன்னா 60s 70sல இல்ல அதுக்கு அந்த டைம்ல வெறும் ப்ரெஸ் மட்டும்தான் அப்படின்ற போது, இல்ல ஒன் சைடா தான் நியூஸ் இருக்குன்னு சொல்லும் போது எந்த விதமான எவ்வளவு டீப்பா வந்து இறங்கி பண்ணிருப்பானுங்க அந்த மக்கள் மனசுல பதிய வைக்கிறது. ஸோ அந்த இமேஜ் வர்ஷிப், அந்த ஹீரோ வர்ஷிப் வந்து விடாம அதை அதுல இருந்து மக்கள் வெளியேறாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இதுல வந்துக்கிட்டே இருக்கணும். Like who named Sachin Tendulkar as God of Cricket? இவங்களே தானே. ஸோ அதுக்கப்புறமா அவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்றாங்க. சரியா? Nobody is calling Virat Kohli as God of Cricket. கரெக்ட். மேபி தேவை வரும்போது கம்மியாகும் போது அந்த இதுக்கானது தேவைப்படும் போது யாரையோ ஒருத்தர் அவங்க ப்ரொமோட் பண்ணதான் செய்வாங்க. நடக்கலாம் மேபி. ஓகே, இந்த விஷயம் இருக்கு. இது வந்து இது நேச்சுரலாவே நம்ம ஹியூமன்ஸ்க்கு இந்த ஃபிகர்ஸ் லார்ஜர் தென் லைஃப் அது மேல ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு என்ன சொல்றது, அத அப்படி பார்க்கணும்ன்ற ஒரு வெறி இருந்துகிட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியல. அந்த வெறினாலதான் இது எக்கச்சக்கத்துக்கு மாறிட்டு இருக்கு. அது நேச்சுரலா சொல்ல மாட்டேன் நானு. ஏன்னா இது அதிகமா வந்து வளராத நாடுகள், இந்த சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து எஜுகேஷனோ இல்ல இந்த மாதிரியான டெமோக்ராட்டிக்கா இல்லாம மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமா இல்லாத இடங்கள்ல வந்து அது இருக்கு. பிளஸ் இன்னொரு கண்ட்ரில கவனிச்சு பார்த்தோன்னா வந்து யூஎஸ்ல இது நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏன் இப்ப இருக்கார்ல மிஸ்டர் டி, அவரை மாதிரி ஒருத்தரை வந்து ஏன் வந்து அவனுங்க 2வது தடவை பிரசிடென்ட் ஆக்குறாங்க?
எஸ். அவர்தான் ஆ, சேவியர். ஆ. இப்போ வரைக்கும் வந்து ஒரு சேவியர் மென்டாலிட்டி அது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சேவியர் வந்து தான் நம்மள காப்பாத்தணும்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனநோய் மாரி அது. ம், ஏன்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நமக்குன்னு தனியான ரைட்ஸ், நமக்குன்னு தனியான பவர்ஸ் இருக்கிற டைம்ல, அ ம். அந்த மாரியான ஒரு இடத்துல இன்னமும் வந்து நமக்கு ஒருத்தன் வந்து, அவன் தான் வந்து நம்மள காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறது வந்து எவ்வளவு தப்பு. ஐயோ! இங்கேயே அது இருக்கேனா? நம்ம ஊர்லயே அதுதான் அந்த மென்டாலிட்டில தானே இருக்கானுங்க. எல்லா வித இதுவும் இருக்கு. அறிவு இருக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு எல்லாம் குடுத்து இது பண்ணி, நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம்? நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம்? எதுக்கு நேரம் நம்ம போட்டி போட்டுட்டு இருக்கோம்? கல்வியிலயும், மத்த விஷயங்கள்லயும் அப்படின்றத பார்க்கிறத விட்டுட்டு, மாற்றம் வேணும். எங்க அண்ணன் தான் வந்து காப்பாத்த போறாருன்னு ஆமா. சொல்லிட்டு தானே இருக்கானுங்க கூசாம. இது சொல்றது எனக்கு பிரச்சனை இல்ல. யார் சொல்றாங்கன்றது தான் ம், எனக்கு பிரச்சனை. என்னன்னா, இத ம், எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு மனநல மருத்துவர். சரியா? அவங்க பேர் நான் ம், சொல்லலன்னு வச்சுக்கங்க. ம். அவங்க ஆ, சொல்றாங்க, இன்னைக்கு ம், மக்களுக்கு வந்து ஒரு சேவியர் தான் வேணும். ஒரு வந்து ம், ரட்சகர் வேணும். அந்த இதுல நீங்க இருக்காரு. 40 பேர் செத்து போயிட்டாங்கன்னா பரவால்ல. நீங்க வந்து மனம் ம், உடைஞ்சிடாதீங்க. நீங்க வந்து இதுக்கு டைம் ம், எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ம், தேவைப்படும். இந்த மாரி சொல்லிட்டு அவருக்கு ஆதரவு சொல்லி, இது ஆறுதல் சொல்லி இது ஜஸ்டிஃபை பண்றாங்கல்ல. இந்த ம். போக்கு வந்து எவ்வளோ மோசமானதான இதுவா இருக்கு. கரெக்ட். மீடியா எந்த அளவுக்கு இப்போ ரீசென்ட்டா போர் நடந்துட்டு இருக்கு. அது இப்ப நம்ம அதான் பேசிட்டு இருக்க இந்த ஒரு டைம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து அ ம், ஈரான்ல வந்து இஸ்ரேல் அண்ட் அமெரிக்க படைகளுடைய தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இவங்க பதில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ம், ம், எந்த ஏதாவது ஒரு ஃபாரின் நியூஸ் சேனல் எடுங்க. சிஎன்எனோ ம், இல்ல பிபிசியோ இல்ல வந்து அல் ஜசீராவோ லைவ் கவரேஜ் போனா ம், யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல பார்த்தா ம், வெறித்தனமான ஃபாலோவர்ஸ் நீ பார்க்கலாம். ம், இங்க நம்ம பார்க்குற அதே தளபதி வர்ஷிப்புக்கு இணையான ம், ஃபாலோவர்ஸ் அமெரிக்கன்ஸ் ம், ம், மெயினா அவங்கன்னு சொல்ல மாட்டேன், நிறைய அந்த ம், நேஷனாலிட்டில இருந்து பார்த்து அப்படி ம், பண்றானுங்க. விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு போர் இது. ம். ஜியோகிராபிக்கலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, அவங்களுக்கு எந்த விதமான ஆமா. ஒரு ப்ராப்ளமே இல்லாத, சம்மந்தமே இல்லாத ஒரு போர்ல, அவனோட ம், டாக்ஸ் மணி இத்தனத்துக்கு இவ்வளவு விரயமாது. ம். ஆனா, அத பத்தி துளி அவன் கூட தலைவன் கவலை வந்து இல்லாம. அங்க ஜெயிக்கணும், அவன் தலைவனோட இமேஜ் அங்க ம், காப்பாத்தணுன்றதுல அவன் வந்து வெறித்தனமா வந்து போட்டி போட்டுட்டு இருக்கான். ம், நம்ம இந்த இதை ஸ்கோப்ல இருந்து வெளியே வைக்கணும்னு சொன்னாலுமே, இந்த மாதிரியான வர்ஷிப் பண்றதுக்கு, இந்த மாதிரியான மக்களை வந்து ஒரு இதுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு, ரிலிஜனும் ம், காஸ்ட் இந்த மாதிரியான அடையாளங்களை வந்து இன்னமும் வந்து ஒரு இதுவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம், யூ சி அன் இமேஜ் ரீசெண்டாக வந்து ட்ரம்ப் மிஸ்டர் டி பேர் சொல்லாத பிரச்சனை வந்து நமக்கு தெரியல. அவருடைய ம். ஆஃபீஸில் பல மத போதகர்கள், ஒரு பர்டிகுலர் மதத்தை சேர்ந்த பல விதமான போதகர்கள் அவரை ப்ரே கையில் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணி ப்ரேயர் பார்த்தேன், பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தேன், 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 பார்த்தேன். அன்னைக்கு நைட்டு நான் நினைக்கிறேன், நான் தூங்க போறதுக்கு முன்னாடி சரி ம், இன்னைக்கு நைட்டு காங்கிரஸ் மீட் பண்றாங்க, அவங்க வந்து ம், இந்த போரை ஏதாவது நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஏன்டா மக்கள் ம். பணத்தை நீ ஏன்டா அங்க போய் செலவு பண்ணிருக்க, நம்ம ஊர் பணத்தை ஏன்டா அங்க செலவு பண்ணிருக்க, அங்க வார் ஜெயிச்சாலும் நமக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது. ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ல விக்டரின்னு ஒன்று கிடையாது, ம், ஜெயிக்கிறதுன்னு ஒன்று கிடையாது. ஏன்னா யாரா இருந்தாலும் இழப்பு ரெண்டு சைடும் இருக்கத்தான் செய்யும். ம், ம், சரியா? ம், அவன் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன் நானு. ஆனா காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நான் இந்த இமேஜ் பார்க்குறேன். அவன் காங்கிரஸ் ம், வந்து போர் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிடுச்சு. இவர் வந்து ம், பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இவருக்காக. ம், இது இன்னமும் தானே இருக்கு. அப்போ இந்த ம். விஷயம் நான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நான் ரொம்ப கம்மியா பார்க்குறேன். அது என்ன ஓகே. காரணம்னு எனக்கு வந்து பெருசா தெரியல. அவங்க யாரையும் பெருசா பயங்கரமா கொண்டாடின மாதிரிலாம் நான் தெரியவே இல்லை. யோசிச்சு பாரு, இந்த ப்ரொஃபசர் கேரக்டர்ல நடிச்சார்ல மணி ஹேஸ்ட்ல, ம், 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 ம். ஆமா. நம்ம ஆளுங்களாம் வந்து ஹைப் கொடுத்தானுங்க பயங்கரமா. ம், அந்த நாட்டுக்காரங்க அவன் யாரவன் அந்த ம், சீட்ல நடிச்சான் அவனா. ஆ, ஆமா. ம், அவ்வளவுதான் அவங்களுடைய ரியாக்ஷனா இருக்கு. ம். நம்ம ஆளுங்க யூடியூப்ல இன்டர்வியூ எடுத்தாங்க, ஞாபகம் இருக்குல்ல அந்த கேரக்டர். நல்ல ஞாபகம் இருக்குண்ணா. ஆ, இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லையே. இங்க வந்து ஒரு ஒரு ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு போற வரைக்குமே அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா. ஆக்சுவலா அதை மெயின்டைனும் பண்றானுங்க. நான் ஆ, எனக்கு நான் வந்து பார்த்ததுல இருந்து நான் சொல்றேன்.
இப்போ வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ ஃபிகர், ஓகேவா? ம். அந்த ஹீரோ ஃபிகர ஒரு 2, 3 டைம்ஸ்க்கு மேல நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துரும். ம். நேர்லயே நம்ம பார்த்துட்டோம். என்னத்த போய் பார்க்க போறோம் அப்படின்றது. ஸோ, அந்த இத குடுக்க கூடாதுன்றதுக்காக அடிக்கடி வெளியில வராம, இந்த மாரி செலக்டிவான சில இடத்துக்கு மட்டும் ஆ போறது. இந்த அது விஷயத்த அதான் பிளான் சொன்னேன்ல. பண்ணியே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்களும் யூ ஆர் ஆல்சோ ஃபாலிங் ஃபார் தட். அ அவர ம். பார்த்தாலே போதும் ம். எங்களுக்கு. படம் கதையெல்லாம் தேவையில்ல. ம். ஒண்ணும் ம். தேவையில்ல. அவர ம். பார்த்தாலே ம். ம். போதும். ஆ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தட் மூவி. கரெக்ட். மூவிலயே இருந்து ஆரம்பிச்ச விஷயம் தான். அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ ஸ்க்ரீன்ல வந்தா போதும். அதான் ம். வருஷத்துக்கு ஒரு தடவ ஸ்க்ரீன்ல இருந்து வந்தா போதும். அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில ஸ்டார்ட் ஆயி, அவங்க ம். இப்போ பொலிட்டிக்கல்ல வந்து இன்வால்வ் ஆயி, அது எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த ஆடியன்ஸ் பேஸ கொஞ்சம் கூட எப்படி சொல்றது? அவங்களுக்கு இன்னும் ஒரு அறிவு வந்துறக்கூடாது. அவங்க இந்த ஸ்டேஜ்லயே தான் இருக்கணும்ன்ற ஒரு இதுல கான்ஷியஸா அத அப்படியே வச்சுக்கிட்டும் இருக்காங்க. சோ இது வந்து நான் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியே நான் சொல்றேன். இப்போ இவங்களுக்கு இருக்க ஒரு பெர்சனலான ஒரு விஷயம். ஓகேவா? அந்த பெர்சனல் விஷயத்த வந்து வெளியில அ வந்து இது பண்றதுக்கோ, அத வச்சு டிபேட் பண்றதுக்கோ, இது பண்றதுக்கோ யாருக்குமே இது ரைட்ஸ் கிடையாது. அது பண்றதுனால எதுவும் பிரயோஜனமும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, இது வந்து என்னோட பெர்சனல்ப்பா. இதுல நீங்க எதுவும் தலையிட வேண்டாம். இது வந்து தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு. அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறது எங்க இருக்கு? இதுல நீங்க தலையிட்டு எனக்காக நீங்க ஹர்ட் ஆயிக்காதீங்க. அந்த விஷயம்லாம் ஒரு ஒர்த்தான விஷயமே கிடையாது. இட்ஸ் நாட் வொர்த் இட். அப்படின்ற சொல்றது இப்படி இருக்கு. சோ ஐய்யய்யோ! அது வந்து ம், சீரியஸா இப்படி ஒரு விஷயம். அ நம்ம ஊர் சைடுல இந்த மாரி நடக்குதுன்னு வையேன். ஊர் சைடுல இருந்து நம்ம ம், ஏரியால இந்த மாரி ஒருத்தர் ம், வந்து ம், அம் ரொம்ப ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு இருக்குன்னு வையேன். ஒரு 4, 5 வீடு ஒண்ணா இருக்க ஒரு குடியிருப்பு இதுல. ம், எல்லாம் நம்ம ம், ஃபேமிலியா ஒண்ணு பண்ணா அண்ணன், அண்ணி அந்த மாரி சொல்ற மாரி பழகிட்டோம். ஒருத்தன் வந்து அவன் ஒய்ஃப் வந்து இந்த மாரி இது பண்ணிட்டான். அவங்க வந்து வெளிய போயிட்டாங்க. வேற ஒருத்தர வச்சுட்டு இருக்காங்க. ம், வச்சுட்டு ம், வச்சுட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. வேற ஒரு அஃபேர் அந்த மாரி இருக்கு அப்படின்னு ஒரு ம், பேச்சு இருக்க ம். டைம்ல இல்ல, 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 இல்ல. வச்சுக்கிட்டு இருக்கான்னு தானே கூப்ட்டு சொல்லுவாங்க. ஆமா. சொல்றது அப்படித்தானே சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அ, அப்போ வந்து அக்கறையா வந்து அ ம், பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க. என்னய்யா இது? இப்படிலாம் இருந்தா, ம், நீங்க அந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ம். பச்சை பச்சையா கேட்க மாட்டாங்க. மண்டக்கோளாறுல லூசு பையன்னு சொல்லதான் அ செய்வாங்க. அ அசிங்கமா பச்சை கேட்பாங்க. பச்சை பச்சை பச்சையா கேட்க மாட்டாங்க. அ, அ ம். சோ பாராட்டுறானுங்கடா, புகழ்றானுங்க. அதேதான், அதேதான். நான் தான் சொல்றேன். இவனுங்க அந்த ஃபேன் பேஸ் வந்துட்டு, இவன் எதுவுமே பேச வேணாம். இப்போ அந்த அந்த பப்ளிக் ஃபிகர் அது எதுவுமே பேச வேணாம். அவனுக்கு பதிலா எல்லாத்தையுமே பேசிறானுங்க. இவனுங்களே பயங்கரமான நரேட்டிவ் செட் பண்றாங்க. அவங்க ஒய்ஃப் தான் ம். வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை. அவங்கள வந்து டிஎம்கே பேக்கப் பண்ணுது. அவங்கள வந்து நேரா இப்ப இந்த விஷயத்துக்காக தான் வெளியில இது பண்ண வந்துச்சிருக்கு. சோ அவங்களோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ இல்ல. ஓகேவா? ம். ம். எந்த அளவுக்கு இப்போ இப்போ நீ உனக்கா அந்த ஹீரோ ம் வேணுன்றதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிறது அவங்க ஒய்ஃப்ன்னு கூட பார்க்காம, ஸ்லட் ஷேம் பண்றது. எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ பேசுறது. மத்தவங்களோட சேர்த்து வச்சு பேசுறது. இவ்ளோ கேவலமா இது பண்றேன். நாள பின்ன அவங்க சப்போஸ் சேர்ந்துட்டாங்க, ஒண்ணா இருக்காங்க. சோ எப்படி நீ இது பண்ணுவ? இல்ல வந்து அந்த அதெல்லாம் அந்த அவனுங்க ஒண்ணுமே பெர்சன் இல்லடா. வந்துட்டு இல்ல, இல்ல சொல்றேன். அந்த பெர்சன் வந்துட்டு அத எப்படி இருக்கும்? அந்த பெர்சன் கண்டிப்பா அத வந்து பெரிய இதாவே எடுத்துக்க மாட்டான்னு வச்சுக்கங்க. இல்ல, இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அஃபேர்ன்னு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது, அத அக்னாலஜ் பண்ற மாரி ஒரு என்ன சொல்றது? ஒரு பப்ளிக் கேதரிங்ல வரான். அதுக்கு வந்து என்னென்னலாம் முட்டு குடுக்க முடியுமோ முட்டு குடுக்குறாங்க. 2 பேரும் ஒரே கார்ல வரல. வேற வேற கார்ல வர்றாங்க. அ வீடியோ கிளியரா இருக்கு. ஒரே கார்ல வர்றாங்க, ஒண்ணா வர்றாங்க, எல்லாம் இருக்கு. இதுக்கு வந்துட்டு ஏஐ இவனுக்கு எந்த மாரி ஏஐ ஓ மை காட்! அது வந்து பயங்கரமான ப்ளசன்ட் இது. என்னம்மா யோசிக்கிறானுங்கன்ற மாரி இருக்கு. இவ்ளோ யோசனைய அவன் படிப்புலயோ, இல்ல வந்து கரியர்லயோ இது பண்ணியிருந்தான்னா, இங்கேயே போயிருந்திருப்பான். அவன் பின்னாடி போயிருந்திருக்க மாட்டான். அத இங்க பண்ணாம இது பண்றது தான் பெரிய இது. எப்படி சொல்றானுங்கன்னா, இப்போ வந்து இவ்வளோ நாள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான்றத ப்ரூவ் பண்றதுக்காக பாருங்க எப்படி கூட்டிட்டு வர்றாரு அப்படின்ட்டு. ம். இல்ல ஓ! அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும் ப்ரோ. அப்படின்னு சொல்லிட்டு ம், போடுறானுங்க. ம். கேவலமா இருக்குது எனக்கு கேட்கறதுக்கே. ஆனா இது வந்து இவனுங்க என்ன மென்டாலிட்டில இருக்கானுங்கன்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி பேசினப்ப நான் சொல்லியிருப்பேன்ல. இந்த மாரி அது
என்ன சொல்றது, அதை அவங்கள ஃபாலோ பண்ற பொண்ணுங்க வந்து என்ன மாதிரி சொல்றாங்க, எங்க அண்ணனுக்கு நாங்க அண்ணனா மட்டும், அதாவது தங்கச்சியா மட்டும் இல்ல, பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோம் அப்படின்றது என்ன ஒரு மனநிலைன்னு தெரியல. ஓகேவா? சொல்றல, அவர் வந்து ஒரு மனுஷன்ற இதுல வந்து மேல வச்சு பாக்குறாங்க. இதுல வந்து எல்லாருமே இல்ல ரொம்ப இது ரேண்ட் பண்ணணும்னு பண்ணிட்டே இருக்கோம். முக்கியமா நான் சொல்ல வந்து என்னன்னா, மீடியாவோட பங்கு இதுல. அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு என்னதான் வந்து டூ வே மீடியா இருந்தாலும், சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே, ஜென்ரலா வந்து அவங்க ஒரு நரேட்டிவ் புஷ் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஒரு பிஆர் ஏஜென்சி அவங்கலாம் இப்ப அதுல தான் வராங்க. ரொம்ப தெளிவா அவங்க வந்து அவங்களால பண்ண முடியுது ஒரு விஷயத்த. அத பொய்ய வந்து ஈஸியா பரப்ப முடியுது. ஏன்னா உண்மை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆதாரம் வேணும். பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பம் மட்டும் இருந்தா போதும். சரியா? இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும்போது ஏன் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு நியூஸ் ஆர்டிகல் ஒன்று ரீசெண்டாக இனி வந்து தேடி பார்த்தோன்னா தெரியும். இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் என்ன பண்ணுது, டிஆர்பி ரேட்டிங் இருக்கு. ஓகே, ஒரு டிஆர்பி ரேட்டிங் என்ன பண்றாங்க வந்து, ஒரு சேனல் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிக பேர் பார்க்குறாங்கன்றது வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த ரேட்டிங் வரும். ஓகே, இந்த ரேட்டிங்கை வந்து என்ன பண்ணுறாங்க, நியூஸ் சேனல்ஸ்க்காக வந்து ஒரு 4 வாரத்துக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணுது. ஏன் பண்றானுங்கன்னா, இவனுங்க பண்ண வேலை அந்த மாதிரி. ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. அந்த வார்ல வந்து எந்த அளவுக்கு அது பேனிக்க கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லொகேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை வேணாம், நான் ஜென்ரலா சொல்றேன். எந்த அளவுக்கு பேனிக்க கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. நான் வந்து அந்த ரீஜன்ல தான் இருக்கேன் இப்போ. சரியா? எனக்கு டெய்லி வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை அந்த சைரன் அலர்ட் வருது. எனக்கு இந்த மாதிரி வந்து வருதுன்னு சொல்லிட்டு மிசைல் வருது, டிஃபென்ஸ் சிஸ்டம் நடக்குது. ஓகே, ஆனால் எங்களுடைய ரெகுலர் லைஃப் வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகலை. ஒரு சில டைம்ல ஸ்கூல்ஸ் வந்து வீட்டிலேருந்து ரிமோட்லேருந்து எடுத்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க நிறைய பேருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் பேக் டு ஆஃபீஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. கம்யூனிகேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து இங்கே லோக்கலில் இருக்க கவர்மெண்ட்டு இந்த எல்லா நாடுகள்லையும் அங்கங்கே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த நியூஸ் மீடியா பண்ணுற இது இருக்குல்ல, எஸ்பெஷலி வெளியே இருந்து பண்ணுறவனுங்க, ஒரு நம்ம பேசிட்டு இருக்கிறது ஃபியூச்சரில் வேற டைம்ல கேட்டாலும், நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்க டைம்ல வந்து இந்த வார் நடந்துட்டு இருக்கு. ஒரு அல்ஜசீராவோ, அல்ஜசீரான்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்டட் மாதிரி நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சார்பு நிலை ஒரு சைடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரல் நியூஸ் போட ட்ரை பண்ணுவாங்க. அதுவோ இல்லை சிஎன்எனோ இல்லை பிபிசியோ இல்லை டிடபிள்யூன்னு ஒரு சேனல் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஃப்ரான்ஸ் 24 இந்த மாதிரி சேனல்ஸ் போனோன்னா ஒரு எப்படி இருக்குன்னா அந்த டிஸ்கஷனு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் இருக்கிறவங்க, யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி அந்த பாலிட்டிக்ஸு, இந்த மாதிரி வந்து டிப்ளமேசி இந்த மாதிரி டீச் பண்ணுறவங்க, இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இந்த வார் வந்து பண்ணால் எந்த மாதிரி விளைவுகள் வரும், எந்த மாதிரி டாக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர்லேருந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஈரானில் ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்பிச்சு அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, களத்துல இருந்து என்ன பண்ணாங்க, ரிப்போர்ட் பண்ணாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அஃபிஷியல் சோர்சஸ்லேருந்து போடுறாங்க, பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. பிரேக்கிங் நியூஸ் எப்படி இருக்குன்னா, வெறும் ஒரு டெக்ஸ்ட் கார்டு. ஓகே, ஒரு இமேஜ், ஒரு பிளாங்க், ஒரு ரெட்டோ ஒரு ப்ளூவோ ஒரு போட்டு ஒரு ஒயிட் கலர் டெக்ஸ்ட், இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு போட்டு அது கீழே த்ரெட் அதில் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ட்விட்டரில் வந்து போகுது. ஓகே, இதுதான் அவங்க கொடுக்குற இது நியூஸ். நியூஸ் சேனல்ஸ் ஒரு சில சேனல்ல நீ பார்த்தனா லைவா நியூஸ் பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஃபோனுக்கெல்லாம் அலர்ட் வருது, டக் 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 டக்குன்னு சைலண்ட் அலர்ட் மாதிரி. அதையும் அவங்க காமா இந்த மாதிரி தான் எங்களுக்கு வருது அலர்ட்டு, இப்படி தான் வந்து இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இந்தியன் சேனல்ஸ் போனோம்னா அப்படியே பார்த்தோன்னா ஒரு ஒரு மியூசிக், அந்த வார் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மியூசிக், இந்த தலைவர் அந்த தலைவர் 2 பேரோட 3D இமேஜ்ல வந்து இமேஜஸ் வச்சு பேக்ரவுண்ட் மேல நடுவுல வந்து வெடிக்கிற நல்லா ஏஐ வந்துருச்சு அவனுங்களுக்கு தோதா அழகா அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும். அதே மாதிரி இப்போ இங்க வந்து இந்த ஹோட்டல் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அந்த அட்டாக் எப்படி நடந்திருக்கும், எந்த மாதிரியான இவனுங்களா ஒரு இது சின்ன ஒரு கற்பனை அப்படின்ட்டு இவனுங்களே பண்ணிருக்கானுங்க. அந்த மாதிரி இது பண்றது அந்த இம்பாக்ட் எந்த அளவுக்கு முக்கியமா நான் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன்னா, இப்போ இந்த நியூஸ் சேனல்ஸ் இங்க உள்ள
இந்தியாவில் உள்ள நியூஸ் சேனல்ஸ் ம். எந்த அளவுக்கு பண்றானுங்கன்னா, இப்போ இப்போ அந்த 5 கண்ட்ரீஸ்ல வந்துட்டு யூஎஸ் பேஸ வந்து இது தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஈரான். பண்ணிட்டு கவுண்டர் இருக்காங்க அட்டாக் இன்னமும். பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. பண்ணிட்டு ம். இருக்காங்கல்ல. சோ ம். அங்க வந்து பொதுமக்கள் கிட்ட அந்த பொதுவா என்ன சொல்றது? அந்த இடத்த தாண்டி கொஞ்சம் பொதுமக்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கிட்ட விழுகிறது எல்லாமே வந்துட்டு இது மிசைல் ரெசிடியூ தான். டைரக்ட் டெப்ரீஸ் மிசைல் தான். இல்ல. ம். டெப்ரிஸ் தானே. ஆனா இவனுங்க ம். காட்டுறது, இவனுங்க சொல்றதெல்லாம் மிசைலே வந்து விழுந்த தாக்குன மாதிரி தான் அவனுங்க பண்றானுங்க. மிசைல் விழுந்த இதுவும் ஒரு சில இடத்துல இருந்தது. ஓகே. இருக்கு, ஆனா இவங்க இருக்கு. ஆனா 2த்தையும் ஒரே ஸ்கேல்ல வச்சு தான் காட்டுறானுங்க. ஓகே. அதுதான் நான் சொல்றேன். ஒரு இப்போ இங்க உள்ளவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? இப்ப அங்க வந்து சொந்தக்காரவங்களையோ, இல்ல வந்து கூட பிறந்தவங்களையோ, அந்த மாதிரி அங்க இருக்காங்கன்னா, இவனுங்களோட நியூஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேனிக் அட்டாக் தரும்? ஐயய்யோ! யோசிச்சு கூட ஆ, பார்க்க முடியாது எனக்கு. ஸ் அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அங்க இது வந்து நிலைமை எப்படி இருக்குன்னு. ம். ம். சேம் YouTubeல நான் இந்த இந்த நியூஸ் பார்த்துட்டு, அப்படியே ம். நான் இந்தியன் சேனல் போனேன்னா, ஒரு இரைச்சல், ஒரு சவுண்ட். சவுண்ட் இன் த சென்ஸ் வந்து ஒரு 2, 3 டெசிபல் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது வால்யூமு. அந்த ம். அவ்ளோ ட்ராமாட்டிக்கா இருக்கு நியூஸ் இதுவே. நல்ல ம். வேளை இவனுங்க டிஆர்பிய ஸ்டாப் பண்ணானுங்க. இல்லன்னா அவனுங்க எந்த எக்ஸ்ட்ரீம்க்குள்ள போவானுங்க. நான் ம். ஐ ஹேவ் அ வெரி கிரேட்டர் ரிகார்ட் ஃபார் மீடியா. ஏன்னா, ம். அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்க தான் வந்து 4த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி சொல்றாங்கன்னு வச்சுக்கயேன். அது இருக்கு. இருந்தாலும் இந்த மாரி விஷயங்கள்ல இவங்க பண்றது வந்து சுத்தமா ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். இது ஒரு காமனான ஒரு நியூஸ் இது. இப்போ ஒரு கண்ட்ரில வந்து டீசாலினேஷன் பிளான்ட்ட வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. ஓகே. இது ஒரு பாலைவனமா இருக்கிற நாடு. அது அங்க வச்சு தான் தண்ணியே இருக்கு. சரியா? ம். அடுத்த பேனிக்கு எனக்கு வந்து இந்தியால இருந்து மெசேஜ் வருது. ம். தண்ணியெல்லாம் காலியா போகுது. கிளம்பி வந்துருங்க. இல்லன்னா வந்து தண்ணிய ஸ்டாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். என்னன்னா நியூஸ் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஐயய்யோ! நம்ம நம்ம வேண்டப்பட்டவங்க நம்ம ஃபேமிலி அங்க இருக்காங்களே! இவ்ளோ கஷ்டமா இருக்கு போல இருக்கே! அந்த அந்த பேனிக் கண்ணு முன்னாடி வருதுல்ல. ம். நாங்க என்ன பண்றோம், அந்த கண்ட்ரில இருக்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "என்ன ஆச்சு? அடிச்சாமே?" அப்படின்னு கேட்டா, "ஆமா அடிச்சுட்டாங்க போல இருக்கு. ஆனா எங்களுக்கு எதுவும் தெரியல" அப்படின்னாங்க. "என்ன தெரியல?" அப்படின்னா, இங்க பல பிளான்ட் இருக்கு. அது ஒரு பிளான்ட் கிடையாது. ம். அது ம். பல பிளான்ட்ல ஒரு பிளான்ட்ல ஒரு இடத்துல ஒரு இது அடிச்சிருக்கு. ம். ஓகே. ஆனா இவங்க இந்த ஸ்ப்ரெட் பண்றது இருக்குல்ல, சேம் நான் இந்த வெஸ்டர்ன் சைடு இருக்க நியூஸ் இது பார்த்தோம்னா, அந்த பேனிக் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. நியூஸா போடுறானுங்க. நியூஸா போடுறாங்க. நம்ம அத ஊர்ல ஸ்பைக் வந்து அப் அத வந்து பண்ணி இது பண்ணி ஆ, போடல. சேம் இப்போ ஒரு இவங்ககிட்ட இப்போ இந்த கண்ட்ரில எந்தெந்த மிசைல்ஸ்லாம் இருக்கு, எந்தெந்த ம். வெப்பன்ஸ்லாம் இருக்கு, அது வந்து எவ்வளோ போகும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும், இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களும் காட்டுறாங்க. பட் இது வந்து இம்பேக்ட் காட்டுறதுக்காக காட்டுறாங்க. ரொம்ப அதிகமா வந்து பயங்கர தேவையில்லாத அனிமேஷன் போட்டு பயத்தை வந்து காட்டுறது கிடையாது. ம். இப்போ இன்னைக்கு நேத்து நைட்டு எல்லாரும் போய் பெட்ரோல் பங்க்ல நின்னாங்களாமே, இந்த மாதிரி வந்து வார்னால வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்காம போயிடும் சொல்லிட்டு. ஆமா. இல்ல இப்பயுமே அது வந்து ஒரு சில ஆ, பெட்ரோல் பங்க் மூடி இருக்காங்க. ம். இன்னுமே இன்னைக்குமே கியூஸ் எல்லாம் நிக்கதான் செய்யுது. இல்ல அது தேவையில்லாத வந்து பேனிக்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து ம். இந்த இதனால வந்து லிக்விட் கேஸ் தான் நமக்கு ப்ராப்ளமா இருக்கும். தவிர பெட்ரோல் டீசல் வந்து அந்த ம். அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு ம். சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற இப்போ கேஸ் ஸ்டேஷன்ஸே வந்து இப்போ பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ம். இன்னும் 2, 3 பெட்ரோல் பங்க் க்ளோஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். அதனாலேயே வந்துட்டு தினமும் காலையில இருந்து நைட் வரைக்கும் கியூ நின்றுகிட்டே தான் இருக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லயுமே. இல்ல ஸ்டோர் பண்ண சீரியஸா ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அந்த பேனிக் பையிங் ஆ, இந்த ஆமா. இந்த டைம் கோவிட் டைம் வந்த மாதிரி நிறைய ம். பேனிக் பையர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் நார்மலா இப்போ இது ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் பாதிக்குமாண்ணா? இல்ல நான் கேட்கிறேன். ரீஃபைண்ட் எல்லாம் பாதிக்காதுப்பா. இல்ல, இல்ல, பாதிக்காதுல்ல. சொல்றது இல்ல. கேளுங்க. ஒரு ம், என்னன்னா, நான் போய் மாசம் ஒரு 5 லிட்டரு எண்ணெய் வாங்குறது வழக்கம். சரியா? ம், ம், மாசம் இல்ல சாரி 2 மாசத்துக்கு ஒரு தடவ. மொத்தமா வாங்கி வச்சு ம், தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் ம், பண்றது. நான் இது கேனா வாங்குனா கொஞ்சம் ஒரு 50 to 60 ரூபீஸ் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு, ம், பவுச் 1 லிட்டர் பவுச் வாங்கலாம்ன்னு சொல்லிட்டு 5 போடுறேன் Zeptoல. ம். ஓகேவா? மூ 5 போட்டா 2 ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிட்டு கீழ நோட்டிபிகேஷன் வருது.
இன்னைக்கு உங்களுக்கு லிமிட் வந்துட்டு 3 தான் அப்படின்ட்டு. அப்போ இவனுக்கு எவ்வளவு பேரு பேனிக் பை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களால நார்மலா நான் வாங்குறதுமே கெடுதுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஐயோ! என்ன யோசிச்சு பாருங்கண்ணா. ஸ்ட்ரெயிட்டா ஃபார்மஸ மூட்டுனா உனக்கு ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எப்படிடா பாதிக்கும்? இல்லண்ணா, அது ஜெப்டோல அந்த நோட்டிபிகேஷன் தான் வருது. அப்ப இவ்வளவு பேர் இப்போ ஹைப்பா வாங்கியிருக்கானுங்கல்ல. அத கட்டுப்படுத்தணும் தானே இப்ப இந்த ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருக்கிறான். ம். ஒரு நாளைக்கு ஸோ உங்களுக்கு ஒரு 3 பாக்கெட் தாங்க அப்படின்னு. இல்ல ஒரு பொறுப்பான நியூஸ் மீடியா என்ன பண்ணணும்னா, இந்த டைம்ல வந்து ஒரு இந்த மாரி வந்து எக்ஸ்பர்ட் ஒரு ஃபேக்கல்டி யாராவது ஒருத்தர கூப்ட்டு, எப்படி வந்து ம், வார் டைம் வந்து ஒரு மிடில் ஈஸ்ட்லயோ ஏதாவது ஒரு ரீஜன்ல இருக்கிறது வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து எந்த மாரி அஃபெக்ட் பண்ணும்? நம்மகிட்ட ம், எந்த ம், மாரியான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? ஸோ எவ்வளோ ம், நாளைக்கு நம்மளால வந்து தாக்குப்பிடிக்க முடியும்? இது இவ்வளோ கன்டின்யூ ம், ஆச்சுன்னா, ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்னது? இந்த மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணி மக்களுக்கு ரீஅஷூரன்ஸ் குடுக்கணும். சரியா? ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ம். ஒண்ணு வந்து இவனுங்க என்ன என்ன பண்றானுங்கன்னா, இவங்க என்ன ஒண்ணு பண்ணாங்க, அந்த பயத்த வேலைப்பானுங்க. ஆமா. இந்த செட் ப்ராப்பர்ட்டி ஒரு சில பேர் ம், இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வருவாங்க. இந்த மாரி ம். வந்து அரசியல் ஆ, விமர்சகர், ஆ, ஆ. மருத்துவர், இந்த மாரி ஆமா, வந்து ஆமா. கல்வியாளர்ன்னு சொல்லிட்டு, இவங்கள நீங்க தான் இப்படி கூட்டிட்டு சொன்னோனே வந்திருப்பாங்க. தான் எனக்கு ஒருத்தங்க ஞாபகம் வருது. நான் அத பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆனேன். சன் நியூஸ்ல வந்துட்டு எதுக்கு அந்த அளவுக்கு கூப்பிட்டானுங்கன்னு தெரியல. ம். ஆ ஒருத்தன் ப்ரொபகேஷன் இருப்பானேண்ணா. சொல்லிட்டு. ஆ, ஆமா. அவர் தான் எல்லாத்துக்குமே வருவாரு. மறு வச்சுட்டு, ஆமா. மறு வைக்காம, அரசியல் சுமக்காத ராமன். விமர்சகர், ஸ்போர்ட்ஸ் இது. சுமக்காத சுமக்காத ராமன். ராமன். ம். அவன் பார்த்த வேலைதான். ஈஸியா நீ பேசுறானுங்கண்ணா. அந்த இலை பேச்சுகள் கேட்கும்போது தான் எரிச்சலா வருது. யாரு ம். இல்ல இவனுங்க அது எல்லாரும் ஒண்ணும் அதான் பிரச்சனை இல்ல. என்ன கேட்கிறானுங்க. தெரியுமா? எங்க நாங்க கேஸ் வந்து கட்டுப்பாடுலாம் இல்லையே அப்படின்றானுங்க. இண்டக்ஷன் யூஸ் பண்ணுங்களேன். ம், ஒரு இண்டக்ஷன் யூஸ் பண்றத வச்சு ஒருத்தர் ரொம்ப தெளிவா எழுதியிருந்தாரு. அது நமக்கு கிடைச்ச லிங்க் குடுக்கல. என்னன்னா, ஒரு வீட்ல ம், ஆவரேஜா ஒரு 4 பேர் இருக்க ஒரு ஃபேமிலில கேஸுக்கு பதிலா வெறும் இண்டக்ஷன் மட்டுமே யூஸ் பண்ணா, இண்டக்ஷன் எலக்ட்ரிக் ஸ்டவ் மட்டும் யூஸ் பண்றோம்னா, ம், எத்தனை யூனிட் எக்ஸ்ட்ரா செலவாகும்னு சொல்லிட்டு. நம்மளது ம். வந்து அப்புறம் ஸ்லாப் பேஸ் கரண்ட் பில் ரேட்டிங் தானே. அதிகமாயிடுச்சுன்னு இங்க ஆமா. புடிச்சு கடிக்க வேண்டியது. ரொம்ப பண்றது பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு 2 யூனிட், 3 யூனிட் அந்த மாரி தான் அதிகமாகுதுன்னு ம், வச்சுக்கங்க. ம், ஆனா, மொத்தமா நீ 2 மாசத்துக்கு ஒருத்தர் ரீடிங் எடுக்கும்போது, அந்த ஸ்லாப் ரேட் ம், அதிகமாகும்போது, ரூ. 1500 குடுக்குற ஒரு வீட்ல ரூ. 6500 கிட்ட வருது ம், பில்லு. ம். இதேவன் குடுக்குறது. பிளஸ் நம்ம சமையலுக்கு வந்து இண்டக்ஷன் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஆமா. வி ஆர் நாட் லைக் அதே ரெசிபி அதே ஆள் பண்ணாலுமே டேஸ்ட் வந்து வேரி ஆகும். ம். ஏன்னா இண்டக்ஷன்ல டேஸ்ட்ட சீக்கிரமா விடுங்கண்ணா. வந்து குக் ஆகணும். ம். டைம் கன்சம்ப்ஷன் இருக்கு. ஆ, ஒரே நேரத்துல மல்டிபிள் இது பண்ண முடியாது. ஸ்டவ்னா 2 ஸ்டவ் பர்னர்ல ஒண்ணு ஆமா, வச்சுட்டு இன்னொரு இதுல இது பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் இண்டக்ஷன் பேஸ் இப்ப பாத்துறேன் வேணும். ஆமா. ஓகேவா? நம்ம இப்போ அலுமினியம் வந்து பாத்திரம் வைக்க முடியாது. அ, இருக்கிறதுலயே வந்துட்டு இப்போ அதிகமா ஸ்பைக் அப் ஆகி பிரைஸ் போயிட்டு இருக்கிறது இண்டக்ஷன் ஸ்டவ். அதுக்கப்புறம் இண்டக்ஷன் பேஸ் பாத்திரம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரைஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ரூ. ம். 1300 ரூ. 1500 இருந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் ரேட் ஏறி போச்சு. கிடைக்கலையாமே ஸ்டாக்கு. அது எப்படி நான் ஸ்டாக் கிடைக்கும்? இவனுங்க தான் இப்போ நார்மலா ப்ரொடக்ஷன்ன்றது அந்த ப்ராடக்ட் எவ்வளவு சேல் ஆகுதுன்றத பொறுத்து தான் ப்ரொடக்ஷன் நடக்கும். அததான் குடுத்துருப்பானுங்க. இவனுங்க டப்புன்னு மில்லியன் கணக்குல வாங்கும்போது இவனுங்க எங்க போவானுங்க? ஏன்னா நம்ம ஊர்ல இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றது வந்து ஒரு பேசிக்கான ஒரு பேக்கப் தான் அது. சரியா? பேக்கப் தான், எப்பயாவது பேக்கப் தான். என்னன்னா, இல்ல ஒருத்தவங்க பேக்கப்ன்றதே வீட்டுக்கு நான் இல்ல, என்ன இல்ல. சொல்றேன்னா, டயர் 1, டயர் 2 சிட்டீஸ்ல தான். இப்ப ரூரல் ம். ஏரியாலாம் போறீங்க. இப்ப நான் எங்க ஊர்லாம் கிராமம். எங்க ஊருக்கு விட இன்னும் ரிமோட் வில்லேஜ் எல்லாம் இருக்கு. சோ அங்கலாம் அங்க விறகடுப்பு இருக்கு. கேஸ கூட பெருசா நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இத வேற பேசுறானுங்க. இது வேற காண்டாகுது. ஐயய்யோ! முன்னாடிலாம் விறகடுப்புல இருக்கும்போது எந்த ஒரு டிபெண்டன்சியுமே இல்லாம இருந்துச்சு. இப்ப கேஸுக்கு மாறலாம் பாத்தீங்களா? அவதிப்படுறோன்ற மாரி. பைத்தியக்காரனுங்களா இருக்கானுங்க. இப்ப அங்கேயுமே விறகு எல்லார் இடத்துலயும் இருக்கிறது இல்ல. ரூரலா இருந்தாலுமே, இப்போ வந்துட்டு அங்க இருந்து கேஸுக்கு அடாப்ட் ஆகி இது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, திடீர்னு இதுவும் இல்லன்னா, இப்போ அடுப்பும் இல்ல, இதுவும் இல்ல. என்ன பண்ணுவாங்க? இப்போ நீ வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிரலாம். இத வாங்கிக்கங்க அப்படின்ட்டு. ம். இண்டக்ஷன் வாங்கிக்கங்கன்ட்டு. அவங்களுக்கு அத அஃபோர்ட் பண்ணணும்ல. இல்ல அஃபோர்டபிலிட்டி விடு. இப்ப நான் ஜென்ரலா ம், நான் சொல்லட்டுமா? சிட்டி சைட்ஸ்ல இண்டக்ஷன் எதுக்கு வாங்குறாங்கன்னா, புதுசா வீட்டுக்கு ம், போறாங்க. அ இன்னும் கேஸ் ம். கனெக்ஷன் வரல. ஆமாண்ணா. பால் காய்ச்சறதுக்கு அ வாங்குவானுங்கண்ணா. என்ன பண்ணணும்? ஒரு வாரத்துக்கு நமக்கு வேணும். ஓகே. ம், வேற வீட்லயே வாங்கிட்டு போற மாரினா ஓகே. இல்ல டைம் ஆகுது. இல்ல டப்புன்னு நீ ஊர் மாறி போற நீனு. அந்த ஊர் போய் நீ ம், பெங்களூர் மூவ் ஆயி போற. அந்த ஊர்ல போய் நீ கேஸ் ம், மத்த இதெல்லாம் வாங்கி செட் பண்றது. ம், அதுக்கு ஒரு டைம் எடுக்கும்.
என்ன பண்ணுவேன், ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், ஒரு பாத்திரம் வாங்கிட வேண்டியது. ஓகே, நீ பேச்சுலர். மிஞ்சி போனா அதுல டீ அப்படின்னா போடுவேன், பால் எப்பயாவது காய்ச்சுறது, டீ, மேகி, எப்பயாவது சோறு வடிக்கிறது, மேகி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதோட இது வந்து கேப்பபிலிட்டி அவ்வளவுதான். ஒரு நான் இண்டக்ஷன் ஸ்டவ் இருங்க, நான் பெங்களூர்ல இருக்கும்போது யூஸ் பண்ணிருக்கேன். இதுல பெரிய பஞ்சாயத்து எல்லாம் வரும். அது பாத்திரம் ரொம்ப ஹீட் ஆயிருச்சுன்னா ஸ்டவ் வெடிக்க அந்த கிளாஸ் டாப் இருக்குல்ல, 2 ஸ்டவ் நான் வாங்கி வச்சிருந்தேன். அந்த 2 ஸ்டவ்வும் ஒரே மாதிரி அந்த கிளாஸ் டாப் வெடிச்சிருக்கு. சரி, இப்ப இது என்னன்னா, நம்ம சொன்னோம்ல மீடியாவோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து தே கேன் மேக் ஆர் பிரேக். ஒரு அறிவார்ந்த சமூகமா நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நாட் ஓன்லி எஜுகேஷன், சிவிக் சென்ஸு, ஒரு அப்ரிங்கிங்ல இருந்து வர்றது இல்லாம மீடியா நம்ம சுத்தி இருக்க சொசைட்டி நம்ம ஒப்பீனியனை ஃபார்ம் பண்றது இருக்குல்ல, அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ற எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அது வெறும் ரெகுலேஷன்ஸ்னால மட்டும் கொண்டு வர முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சொன்னது இது வந்து யூரோப்ல ஏன் நான் அதிகமா பார்க்கலன்னா, யூரோப்ல எக்கச்சக்க ரெகுலேஷன்ஸ், அநியாயத்துக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பாலிசி இருக்கும், ஏதோ ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றப்ப யூஎஸ்ல என்ன பண்ணுவானுங்க, பெப்சி கோக் வந்து ஓப்பனா அடிச்சுப்பானுங்க. மெக்டானல்ட்ஸ், பர்கர் கிங் ஓப்பனா வந்து இவங்க அவங்கள கலாய்ச்சி ஆடு போடுவாங்க, அவன் இவனை கலாய்ச்சி ஆடு போடுவான். நம்ம ஊர்லயும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா யூரோப்ல அதை பண்ண முடியாது, காம்படிஷன் லாஸ் இருக்கு. இன்னொரு காம்படிட்டர் பேர் சொல்லியோ அவனை குறிக்கிற மாதிரியோ சொல்லி நீ ஆடு போட முடியாதான். சரியா? இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஒரு நியூஸ் மீடியா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது இருக்கா, இல்ல சிவிக் சென்ஸ் அந்த மாதிரி வளர்த்துருக்காங்களான்னு தெரியல. பட் அப்படி ஒரு இது வரும்போது மட்டும்தான் நம்ம ஊர்ல அந்த ஹீரோ வர்ஷிப் இருக்கிறதுனாலயே அவனுங்களுக்கு வந்து இந்த காக்னேட்டிவ் பயாஸா தான் இருக்கானுங்க. ஸ்ட்ராங்கா வந்துட்டு இப்போ அவனுங்க ஃபாலோ பண்ற ஒரு லீடரோ, ஒரு ஹீரோ, பொலிட்டிஷியன், ஹூவர் இட் இஸ், யாரா இருந்தாலும் அவனுங்களுக்கு வந்துட்டு அவனுக்கு பிரெயின் ஒயரிங்க எப்படி மாறிடுதுன்னா, அவங்கள எப்படி சொன்னாலுமே அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசினா மட்டும்தான் அவனுக்கு மனசு ஏத்துக்குது. அவங்களுக்கு அப்போஸ் பண்ணி பேசினா ஏத்துக்கவே மாட்டேங்குது. இப்ப வரைக்கும் எனக்கு சொல்லுங்க, ஒரு மோடி வந்துட்டு இது என்னது இந்த போரை நிறுத்திடுவார் பாருங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுதான் பண்ணுவானுங்க. அதுலயும் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாராம், இவர் நினைச்சா ஒரு போன் கால்ல நிறுத்த முடியும் சொல்லிட்டு, அதை வச்சு நம்ம வந்து புலகாங்கி இந்த உடச்சிட்டு நமக்கு நாமளே வந்து ஹாப்பி ஆகிட்டு இருக்க வேண்டியதுதான். ஓகே, ஆனா இந்த மாதிரி இருக்க வரைக்கும் நம்மளால வந்து ஒரு சொசைட்டியா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாடோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட அதிகம், நேஷனல் மடங்கு இதை விட டபுள் மடங்கு அதிகம். எந்த ஊருக்கு போனாலும் வந்து நல்ல பொசிஷன்ஸ்ல படிச்ச என்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இதுல நம்ம இங்க இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அது வந்து சரியாயிடும் நினைக்கிற டைம்ல தான் வந்து பார்த்தோன்னா வந்து தற்குறிகள் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸா வந்து இருக்காங்க. ஆமா, இவங்கெல்லாம் என்ஜினியர்ஸ், இவங்கெல்லாம் வந்து வேற வேற ப்ரொஃபஷன்ல வந்து படிச்சு வந்தவங்க. அப்படி இருக்கவங்களே அந்த மாதிரி இருக்காங்க. அதுவும் ரொம்ப கேவலமான விஷயத்துக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது ஒரு பேரலல் சொல்லட்டுமா, நானு 160 குழந்தைங்க இறந்துருக்காங்க கேர்ள்ஸ் சைல்ட்ஸ் அந்த பாம்பிங்ல. வெக்கமே இல்லாம அவனை சப்போர்ட் பண்றான் அந்த கமெண்ட்ஸ்ல. அதை பார்க்கும்போது வயிறு எரியுது, எனக்கு அப்படியே கொதிக்குது. சேம் தானே, 41 பேர் இருந்தாங்க, இன்க்ளூடிங் 2 வயசு குழந்தை இறந்தப்போ அவர் எந்த மைண்ட் செட்ல இருக்காரோ தெரியல பாவம் அப்படின்னு சொல்லும் போது அப்படித்தான் கொதிச்சுது எனக்கு. அது அதானே, அங்க வந்து எதிரில வந்துட்டு அவங்க அண்ணன் இல்ல, அதனால அப்படிதான் பேசும். அது நீ சொன்ன கரெக்டான வார்த்தை, அந்த பயஸ் தான், காக்னிட்டிவ் பயஸ் தான். அந்த இடத்துல வேற ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இருந்திருந்தாருன்னா அவங்க கட்சிக்காரங்க எவ்வளோ பெரிய தொண்டனா இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அவனுக்கும் அந்த ஹீரோ வர்ஷிப் இது இருந்துச்சுன்னா அவனால பண்ண முடியாது. அவனும் அதே மாதிரி முட்டு தான் கொடுப்பான்னு வச்சுக்கேன். இருந்தாலும் கொஞ்சமாவது மைண்ட்ல வந்து ஒரு இறக்கம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா முட்டு கொடுக்கறது கொஞ்சம் தயங்குவான். அந்த தயக்கம் கூட இருக்க மாட்டேன், முட்டு கொடுக்க மாட்டான், கொடுக்க கூடாது, அதான் நியாயம். ஆனா கொடுக்கறதுக்கு கூட கொஞ்சம் தயங்குறான்ல, அந்த தயக்கம் கூட இருக்க மாட்டேங்குதுன்றதுதான் எனக்கு பெரிய வலியே. கரெக்ட் தான். இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தான். இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நம்ம இங்க விட சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் இட் இஸ் ஜெனரேஷன். நீங்க இன்னொரு விஷயம், இது ஹீரோ வர்ஷிப் இது எல்லா விஷயத்துக்கும் ஒண்ணு நீங்க முன்னாடியே சொன்னீங்கல்ல, இப்போ வந்துட்டு நம்ம ஊர்ல படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா
அந்த படிப்புக்கும் ரேஷனல் திங்கிங் ரேஷனல் தாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமா. அதுதான் ஏன்னா நம்ம அதுதான் அப்படித்தானே நமக்கு படிப்பு அப்படித்தானே ம், வந்துச்சு. நீ வந்து ம், படிச்சா வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்றதுனால அப்ப படிப்புனா ம், வேலைக்கு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ம், ஸ்கூல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஸ்கூல்னா காலேஜ் அதை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது வேலைக்கு. ம், ஓகே, இங்க இது ம், வேற. ஓகே, நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம், இந்த சிக்னல்ல இந்த இடத்துல வந்து நிக்கணும், ரெட் இருந்துச்சுன்னா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ம், ம், வெளியே ம், வந்திருப்போம். அன்னைக்கே வெளியே வந்திருப்போம். ம், நம்ம ரோட்ல நின்றுட்டு ம், இருப்போம், அங்க ரெட் இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, காலியா இருக்கும், டப்புன்னு ம், போயிடுவோம் நம்ம. ஏன்னா ம். நமக்கு மைண்ட்ல வந்து ஆழமா இருக்கு, படிப்பு வேற லைஃப் வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இதுக்கு வேற பழமை ஏதோ ஒரு உதாரணத்தை வேற எடுத்துப்பாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு. ம், எதுக்கு சொன்னாங்கன்னா அது சொன்ன பழமொழியான ரீசன் என்ன, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லாம வெறும் புக் நாலேஜ் ம், மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்றது. அதை நம்ம ம், கன்வீனியன்ஸ் ஏற்ற மாதிரி படிக்கிறோம், படிக்கிறதுக்கெல்லாம் லைஃப் ம். வேற ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இந்த இது இது ஒரு பேஸ்லைன் தெரியுமா? இந்த விஷயம் கரெக்ட் ஆச்சுன்னா நிறைய விஷயம் மாறும். நம்மெல்லாம் வந்து இன்னும் ஒரு 100% டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எல்லாம் ஆனோன்னு 100% டெமோக்ராட்டிக் ஏன் சொல்றோம்னா, நம்ம ஒரு குவாசி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு கண்ட்ரி நம்ம. ஏன்னா எல்லா விதமான டெசிஷன்ஸ்க்கும் எல்லா விதமான பாலிசிஸ்க்கும் நம்ம மக்களாகிய நாம டைரக்டா நம்ம வந்து சூஸ் பண்றது கிடையாது. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் சூஸ் பண்றோம், அவங்க சூஸ் பண்றாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து டிமானிட்டைசேஷன் வேணும், ஜிஎஸ்டி வேணும்னு நம்ம கேட்கல. ஆனா நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புனவங்க அவங்க சூஸ் பண்ணாங்க. அப்போ இதுதான் மக்கள் தீர்ப்பு நம்ம ஏத்துக்கிறோம். ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு கண்ட்ரில டைரக்டா வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு இதுக்கு வரணும்னா இன்னைக்கு நம்ம அதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஓட்டு இன்னமும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஒரு குரூப்பை வச்சு, மதத்தை வச்சோ, காஸ்ட்டை வச்சோ, லாங்குவேஜ் வச்சோ, இந்த குரூப்பை வச்சோ, இல்ல ஒரு காமன் எனிமியை காமிச்சு இவன் பாரு இவன் நம்மளை பிடுங்கிப்பான், இவன் நம்ம அழிச்சிருவான், இவனை நம்ம இது பண்ணணும், நம்ம மெஜாரிட்டி காட்டணும்னு ஒரு காமன் எனிமியை வச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணியோ அந்த மாதிரி தான் இருக்க தவிர பாலிசியை சொல்லியோ கொள்கையை சொல்லியோ விளக்கம் சொல்லியோ அந்த மாதிரி தெரியல. இது காலங்காலமா வந்து அரசியலையும் சரி சினிமாலையும் சரி ஹீரோ வர்ஷிப் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. அண்ணா பேசின வந்து பகுத்தறிவு கொள்கைகளோ திராவிட கொள்கைகளையோ பார்த்துட்டு ஒன்றும் பெரிய கூட்டம் சேரல ஆரம்பத்துல. அவர் சொன்ன அதுவும் ஒரு காரணம் தான். பட் ஆனா வந்து நிக்கணும்னா அவர் பேசுறது சூப்பரா இருக்கும், நல்லா பேசுவாரு, எதுக்கு மோனையை வச்சு அழகா பேசுறதே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருந்த கருத்துக்களை பார்த்து புரிஞ்சுட்டு ஒரு சில பேர் ரொம்ப தீவிரமா இறங்குனாங்களே தவிர வந்தது வந்து அந்த கவர்ச்சிக்கு தான். ஏன்னா அந்த டைம்ல அதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் திரை கவர்ச்சி, அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயம் எல்லாம் வச்சுக்கேன். இப்போ வந்து எப்படி வந்திருக்கோம்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்கூலுக்கு கெஸ்டா கூட்டிட்டு வரதுல வந்திருக்கோம் நம்ம. ஓகே, அந்த சைக்கிள் முடிகிற மாதிரியே தெரியல. நீ அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி காமிச்சு அது வந்து ஒரு லூப்ல போகுது. அதை தொடர்ந்து இப்ப சினிமான்றதை தொடர்ந்து அந்த மாதிரியான இடத்துல யார் யாரை வைக்கிறோமோ ஒரு ஆன்லைன் செலிபிரிட்டி அதுல இருந்து எல்லாத்துக்கும் அதேதான் அந்த லூப்பு திரும்பி திரும்பி வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் தி டிஸ்கஷன். கண்டிப்பா வந்து மாறுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கல்வித்துறையில நமக்கான மாற்றம் வரும். ஆனா என்ன பண்றது? ஆனா புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பழசுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம பழசுல 1008 ப்ராப்ளம் இருக்கு. சரியா? இப்போ ஒரு சரியான எக்ஸாம்பிள் சொல்றேனான்னு தெரியல. ஒரு மோல்டு இருக்குன்னு வையேன். ஒரு மோல்டு அதை வச்சு நம்ம வந்து ஒரு பொருள் செய்கிறோம், பானையோ ஒரு ஏதோ ஒரு செங்கலோ ஏதோ ஒன்று செய்கிறோம். ஓகே, அந்த மோல்டை வச்சு தான் நம்ம இவ்வளோ நல்லா செங்கல்ல எடுத்திருக்கோம், அதை வச்சு தான் வந்து வீடு கட்டியிருக்கோம். இது வரைக்கும் கட்டின வீடு எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு குணம் இருக்கு, கோணலா இருக்கு. ஏன்னா செங்கல் வந்து கோணலா இருக்கு, ஏன்னா மோல்டு வந்து மோசமா இருக்கு. நீ புது மோல்டு வாங்குவியா இல்ல பழசுக்கு போவியா? புது மோல்டு தான். ஆனா நம்ம வந்து திரும்ப திரும்ப என்ன பண்றோம்? பழைய மோல்டுக்கு தான் போகணும். அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு ஒரு முட்டு வேற கொடுப்போம். பழைய மோல்டுல செஞ்ச செங்கல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு. நமக்கு நமக்கு நம்மளுடைய வேர்கள் வேணும்பா. நம்ம எங்க இருந்து வந்தோம், எதுல இருந்து வந்தோன்ற வேர்கள் வேணும். ஏன்னா அது இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஐடென்டிட்டி. ஓகே, 4 ஜென்ரேஷன் கழிச்சு வேற வேற ஊர் மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த எத்தனிசிட்டியில நம்ம சம்மந்தமே இல்லாம இருக்க ஒருத்தனுக்கு அவனோட ரூட் தெரியாம இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும்னு வச்சுக்கேன். அதனால தான் இந்த என்ஆர்ஐஸ்லாம் வந்து அவங்க குரூப்புக்குள்ள அப்படியே நல்லா ஒட்டிக்கிட்டு அப்படியே இருக்கானுங்கன்னு வச்சுக்கோ. அது நீ இருக்கும், அது இருக்கட்டும் வச்சுக்கோ. ஓகே,
ஆனா அது வந்து உன்னோட பாலிசியில வந்து பிரச்சனையாது. அடுத்த ஜென்ரேஷன் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. நீ உன்னுடைய செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணி உன்னோட தப்பை ஒத்துக்காம, உன்னுடைய மிஸ்டேக்ஸை சரி பண்ணி பார்க்காம, அப்படியே வெறுமனே குளோரிஃபை பண்றதுனால எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது. சரி, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நிறைய பேசிட்டோம். ஹீரோ வர்ஷிப்ல ஆரம்பிச்சு மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஆரம்பிச்சு நிறைய இது போயிடுச்சு. பட் இதுதான் மெயின் விஷயம். ஒரு சிவிக் சென்ஸ் எடுத்தாலும் இந்த டாபிக் இந்த அண்டர்லைங் இதுக்கு தான் வரும். ஓகே, ஒரு நல்ல அறிவார்ந்த சயின்டிபிக் டெம்பர் இருக்கக்கூடிய ஒரு சமூகமா வரணும்னா கல்வியிலிருந்து பேசிக்கோட நாலேஜ்ல இருந்து பக்குவப்படணும். நம்ம ஒரு சொசைட்டியா வளரணும், நாட் ஜஸ்ட் அன் இண்டிவிஜுவல். ஒரு சொசைட்டியா வளரணும். அந்த சொசைட்டியா வளர்றத ஷேப் அப் பண்ற பிளேயர்ஸாக இருக்கிற மீடியாவும் அந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸாக இருக்கிறவங்களுமே கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கணும். இட் நாட் ஜஸ்ட் வெறுமே வந்து சீஃப் மினிஸ்டர் மாறினா மாறாது, அதிகாரிகள் மாறினா மாறாது. ஓகே, ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாறணும்னா வந்து மக்கள்லேருந்து, அதிகாரிகள்லேருந்து, அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது, மீடியாவிலேருந்து எல்லாருக்குமே. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ நானும் சொல்றது என்ன இது பண்றேன்னா, இப்போ வந்துட்டு வெறுமன எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் இது பண்றேன் அப்படின்றது இல்லாம, எப்போ வந்துட்டு ஏன் பிடிக்கும், ஏன் இதை நம்ம பண்ணணும், ஏன் இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரேஷனல் தாட் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து இப்படி இருக்காங்கன்னா அதை எதிர்த்து கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரேஷனல் தாட் இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய பின்புலம்ல பெரிய பிம்பம் கொண்ட ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா அதை கொஸ்டின் பண்ணுன்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த மீடியாக்களும் வந்து தோதா வந்துட்டு ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்றதோ, இல்ல வந்து அதை அக்னாலேஜ் பண்றதோ, அதை வந்து தட்டி கொடுத்து இதுதான்ற மாதிரி பண்றது தப்புன்னு காட்டணும். ஸோ அவங்களும் அவங்களோட பாட்டை வந்து கரெக்டா இது பண்ணணும். ஸோ மீடியா சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து மக்களுக்கு இந்த பதவிதைப்பு தராம எது நியூஸ்ன்றத அவங்க சைட்ல இருந்து ஒழுங்கா காமிக்கணும். ஓ, இந்த மாதிரியான இதுதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் வந்து மழை பெய்யுதுன்னு சொல்றான், இன்னொருத்தன் மழை பெய்யுதுலன்னு சொல்றான். யுவர் ஜாப் இஸ் நாட் டு ரிப்போர்ட் போத். மழை பெய்யும் இவன் சொல்றான், மழை பெய்யல இவன் சொல்றான்றது கிடையாது ஜேர்னலிசம்ன்றது. யூ ஹாவ் டு ஸ்டிக் யுவர் ஹெட் அவுட் சைட் த விண்டோ அண்ட் see if it is actually rains. ஒருத்தன் இவன் சொல்றான்னா அவன் ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்ககிட்ட கேட்கணும்னு கூட இது இல்லாம இருக்கிற மாதிரியான இர்ரெஸ்பான்சிபிளான ஜேர்னலிசம் இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான் என்னோட பாட்டம் லைன். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏதாவது பேசுறதுல ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், இல்லை தவறாக ஏதாவது சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து எங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நாங்கள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்கள் தெரிவிங்க. தொடர்ந்து எங்களோட எபிசோடை கேட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. அதுதான் வந்து எங்களுக்கு வந்து மேலும் மேலும் நல்ல எபிசோட்ஸ் கொடுக்க தெரியும். நாங்களும் வந்து உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது தென்னை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சுனம். நன்றி, வணக்கம். சின்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி.